இருந்து ஸ்காலர்ஷிப்பை தாண்டி ஓலவல் வரங்காட்டும் படித்த படிப்பு வேற, அப்ளை பண்ணுறது வேற, தியரி படிக்கிறேன்னு வேற. கிரிக்கெட் மாதிரி கிரிக்கெட் அடிச்சக்கூடிய ஒருத்தனை கோல் பண்ண எல்லாவே அது வேறவா பழகணும். அது மாதிரி தான் என்ன பள்ளிக்கு வந்து எங்களுக்கு பெட்டை சரியா பிடிச்சி 7 மாதம் எழுந்து தட்டை மாறுவீங்க. தியரிக்கும் அப்ளிகேஷனுக்கும் நான் டிஃபரெண்டாக தெரியணும். அந்த பெட்டை பிடிச்சி கோலை பார்க்க போல அந்த பிரச்சனையை விளங்க தொடங்கி. அப்புறம் ஒவ்வொரு வீக்னஸ் எங்களுக்கு விளங்க தொடங்கி. எனக்கு நான் என்ன செய்யறேன், அந்த பவுன்சர் எப்படி அடிச்சு விட வேண்டியதை பழகிக்குள்ளி. அது மாதிரி ஒரு கேள்விக்கான ஐடியா வாரலன்னு சொல்லிச்சுன்னா விட்டுட்டு போறல. அப்ப அப்ளை பண்ற எப்படி, யோசிக்கிற எப்படி, எப்படி லொஜிக் போடிய எப்படி எப்படி திங்க் பண்ண வேண்டியதை பழக்க, அதுக்கும் வேறவா படிச்சோம்னாங்க. அப்ளிகேஷன் சொல்லி வேற, அதுக்கும் வேறவா படிச்சோம்னாங்க. பேஸ் பேப்பர் வச்சு பிளவுடுறதுக்கு, இந்த பிளவுடுறதுக்கும் விருப்பம் இல்லை. நீங்க எங்களுக்கு வேணும் வந்து A-level பேப்பர். உங்களோட A-level பேப்பர்ல சரி வரணும். அங்க பிளவு வந்தாதான் பிரச்சனை. எங்களுக்கு ப்ரொஃபஸரோட கதைச்ச வேண்டிய ஒரே ஒரு இடம்னா பாஸ் பேப்பர். A-level வந்து டிசைன் பண்ணப்படி எஜுகேஷன் மினிஸ்ட்ரியாக டிசைன் பண்ணிச்சு A-level. இந்த A-levelல எவ்வளோக்கு எவ்வளோக்கு ப்ரெஷர் குடிக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரெஷர் குடிக்கணும். நான் பேசி இல்லை எல்லாரும் எல்லா பேப்பரெல்லாம் வீசி இந்த A-levelன்னு சொல்லி வந்து லேசனை எப்படி பிரிச்சடிக்கும். O-level வரங்காட்டும் அவன் பெருசாக படிச்சதில்லை. அவனுக்கு கிளாஸில் மார்க்ஸும் பாரல, ஒன்றும் பாரல. திடீரெண்டு A-levelக்கு வந்தெல்லாம் இல்லை நான் எப்படி சரி சாதிச்சோணும், இங்கே சரி நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லி படிச்சு தொடங்கி. அவனுக்கும் மார்க்ஸ் வரல, அவனும் ட்ரை பண்ணி அவனுக்கும் ஐடியா வரல. பட் அவனுக்கு தெரியும் O-levelலையும் மார்க்ஸ் வரல, இங்கேயும் மார்க்ஸ் வரல. அப்போ மார்க்ஸ் வராதுக்கு நான் காரணம் எந்தின்னு அவன் யோசிச்சிய ட்ரை பண்ணணும். இன்னும் ட்ரை பண்ணணும், நான் ட்ரை பண்ண போதானே நினைச்சேன். எல்லாருக்கும் இந்த அந்த பெரிய ஒரு மலையோட ஏறதுக்கு இருந்துச்சு. அந்த மலையை ஏறிட்டேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு போகிற உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வர தொடங்குமா. எல்லாத்துக்கும் ஒரு ஹட்டம் ஒன்று இருந்துச்சா, நல்லா நினைச்சுக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு. எல்லாமே டெம்பரரி தான். உங்களுக்கு கஷ்டம்னா கஷ்டாலம் எப்பயும் நீடி இருந்துச்சாதா ஒரு கட்டம் வரும், சரி வரக்கூடிய காலம் வந்து அதை புரிஞ்சு நடந்து அதை நம்பி நீங்கள் ஒர்க் பண்ணுவோம். சரியானே பேப்பர் லேசி மாதிரி தான் விளங்கிய, பட் டைம் கூட செஞ்சுக்கலாம். ஒரு மயக்கம் ஒரு மாயம் ஒன்று இருந்துச்சோ இல்லையோ. இந்த எக்ஸண்ட் ஆள் வந்து அப்படி டைம் லிமிட் ஒன்று கொடுத்தன்னு சொல்லிச்சுன்னா அவர் A எடுப்பாராம், இந்த ஒய் என்றவர் வந்து C தானா எடுப்பாரு. இதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, உலகம் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே. பிரெயின் அடிச்சலையும் ஒரு மெஷின் உண்டு, ஃபோன் மாதிரி தான். ஃபோன் வந்து 100 சார்ஜில் இருந்து குறைஞ்சி ஒரு 15 சார்ஜ் வரப்போல வந்து அது 5 சார்ஜ் வரப்போல வந்து டக்குனு நடக்கும், பிரைட்னஸ் போகும். ஆரம்பத்தில் எக்ஸாமை செய்யறதுக்கு முன்னுக்கு வந்து 100 சார்ஜில் இருக்கிற பிரெயின். சரியானே இருக்கு 10 கேள்வி செய்யறதுக்கு வந்து நான் சும்மா 10 ஜூல் தான் போனேன். ஏஜி வந்து ட்ரொப்பா எஃபிஷியன்சி வரையும் நீங்கள் நாஃபாப்படுத்தி எடுப்பீங்க, உள்ளுக்கு விளங்கி வர மாதிரி ஆனால் வரமாட்டேங்குது. காரணமாக எனர்ஜி இல்லை வெளிக்கொண்டு வரதுக்கு. F7MA பிரயோகப்படக்கூடிய அப்ளை ஆகக்கூடிய கேள்விகளுக்கு வந்து ஒன்று செய்யலாம். சரியா? அப்போ நீங்கள் வந்து F7MA வந்து F7MA தொடர்பு படக்கூடிய கேள்விகள் செய்யணும் என்றால் கட்டாயம் அப்ளிகேஷன் பேஸ்டாக அதை ஞாபகத்தில் வச்சோணும். ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பாலம் வந்து தடிப்பா என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா இந்த சிக்னல் வந்து இந்த ஐடியா சிக்னல் வந்து குயிக்காக போகும். அதே மாதிரி குறைஞ்ச சக்தியோட தான் போகும். இப்போ டிஃபரெண்ட் ஒன்று விளங்கும். எங்கேயும் டிஃப்ரெண்ட் இதில் வந்து நிறைய கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த நியூரோன்ஸ் நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இவருக்கு வந்து கனெக்ஷன் இல்லை. காரணம் என்ன, ரெண்டு பிரெயினும் ஒன்று தான், பட் என்ன டிஃப்ரெண்ட் கீழே உழைப்பு. சரியான உழைப்பு தான் டிஃப்ரெண்ட். இந்த சிக்னல் வந்து இதெல்லாம் போகலாட்டி இந்த பாடத்தை கெட்டோணும், புதுசாக கெட்டோணும். அப்போ எக்ஸாம் ஹாலில் இது இவர் கெட்டை சும்மா லேசி இல்லை, இப்படி கெட்டின்னு சொல்லி வந்து ரெண்டுக்கும் இடையில கனெக்ஷன் ஏற்படுத்தியது அவ்வளோ எனர்ஜி போகும். இப்போ இதுகள் கெட்டத்துக்கு வந்து இதெல்லாம் வீட்டில் ஹெட்டோண்டி விடுங்க. வீட்டில் ஹெட்னா தான் வந்து எங்களுக்கு அந்த சிக்னலை மட்டும் பாஸ் பண்ணு. இவர் என்ன செய்யறார், எக்ஸாம் ஹாலில் வச்சு தான் கெட்டியதும் எக்ஸாம் ஹாலில் வச்சு தான் சிக்னல் அனுப்பி. இவருக்கு ஒரு லிமிட் உண்டு, பிரெயின்னு சரி ஒரு உதாரணம், அவருக்கு ஒரு லிமிட் உண்டு. வேண்டிய மாதிரி பயன்படுத்தல. ஸோ அதனால அவருக்கு பிரேக் தேவைப்படுது. வீட்டுக்கு போய் தெல்லாம் கேள்வி செய்யறதுக்கான காரணம் அதுதான். யோசிச்சு செய்யறதே டைம் இல்லைங்க. இல்லைங்க, எங்களுக்கு 2 ஹவருக்குள்ள செய்ய தொடர்ச்சியாக 2 ஹவர் ஒர்க் பண்ணவும் கஷ்டம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வெல் ப்ரிப்பேர்டு, அதாவது நிறைய விஷயங்கள் நீ தெரிஞ்சுதான் போகும். நான் சொன்னேன், அதாவது 60% எந்த பேப்பராக இருந்தாலும் சரி அந்த பேப்பரில் 60% கிளிக் ஆகினா தான் உங்களுக்கு கேடி. சரியா? நான் சும்மா இந்த வீடியோ வந்து செய்யறதுக்கு நான் கிட்டத்தட்ட 3 மாதம் ப்ரிப்பேர் ஆகினேன். ஃபுல் ரிசர்ச் பண்ணி தான் இதை செல்லியா, இந்த வெளியெல்லாம் சும்மா செல்ல. சரியோ? நீங்கள் ஒரு ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அப்போ இந்த வீடியோ உண்மையில நான் யூடியூப் லைவாக செஞ்சு கொண்டு. சரியோ?
கடைசியில நடுவில் மாதிரி அப்படியே வந்து கனெக்ஷன் ரொம்ப தலைகீழா மாறி வீடியோ பேசி இல்லை சரியா. அப்போ இப்படித்தான் எந்த விஷயத்தை எடுத்துக்கணுன்னாலும் சம்பந்தமே இல்லை, எங்கிருந்து வாரடான்னு சொல்லக்கூடிய மாதிரி பிரச்சனைகள் வார சரியா. இப்போ இளவல் எடுத்துக்கணுன்னாலும் அதே சீன் தான் சரியானே. இப்போ சிலாக்களுக்கு வந்து இந்த பையனை மேலே வெளிநாக்களுக்கு வந்து கடைசி கட்டத்தில் வச்சு சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனை வந்துருச்சு. அதால எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து எக்ஸாமை செஞ்சுக்குள்ளேலாம் பேத்திச்சேலும் சரியானே. அதுக்காக வேண்டி இன்னொரு செய்து இல்லை இது போதும்னு சொல்லி விட வேணாம். உங்களுக்கு செய்யணும் மாதிரி இருச்சுன்னு சொல்லிச்சுன்னா இறங்கி செய்யுங்க. ஒரு நாள் கிவ் அப் பண்ண வேணாம். கடைசிக்கு ஒரு நாளைக்கு வந்து அந்நியா செஞ்சிருச்சு இன்னொரு செய்யன்னு சொல்லி செல்லக்கூடிய லெவலுக்கு வச்சுக்கொள்ள வேணாம் சரியானே. அதாவது பிரச்சனை வந்துட்ட அதோட விடி இல்லை, உங்களுக்கு தேவை இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா நீங்க செய்வீங்க மட்டும்தான் சரியா. அஷுட்டியும் வந்து நடுவில் வந்து அந்த உங்களுக்கு செய்ய இயலும் பட் செய்யலைன்னு சொல்லி செல்லக்கூடிய லெவலுக்கு வச்சுக்கொள்ள வேணாம் சரியானே. கிட்டத்தட்ட உறவருக்கு நான் வந்து இதை விளங்கப்படுத்திட்டு மறுகாலமினி செய்யவே இல்லை, மறா செய்யவா சரியோ ரைட். இப்போ நான் வந்து இந்த வீடியோக்கு வந்தேன்னு சொல்லிச்சேன்னா இந்த வீடியோவில் வந்து நான் மெயினாக வந்து கதைச்சின்னு சொல்லிச்சிருந்தேன். என்த்துக்கான எங்களுக்கு ஏலெவல் பேப்பர் ஒன்றும் இல்லை. இப்போ ஏலெவல் பேப்பர் லேசாக தானே வர 2025 ஏலெவல் பேப்பர் எடுத்துக்கொண்டா ஒன்றும் இல்லை, எல்லாம் படித்ததுக்குள்ளானே வந்தேன். பட் எங்களுக்கு டைமுக்குள்ளே செஞ்சுக்குள்ளேலாம் அதுதான் எல்லாருடையும் பிரச்சனை. அது நார்மலாக வந்து 2019 பேப்பர் எடுத்துக்கொண்டாலும் சரி 2015 பேப்பர் எடுத்துக்கொண்டாலும் சரி அது கஸ்டமர் சின்னத்துக்கு வந்து நார்மலாக நான் எடுத்து பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 75 எடுக்கலவா. 2015 பேப்பர் எடுத்துக்கொண்டாலும் அது 75 எடுக்கக்கூடிய மாதிரி தான் போட்டிருந்தேன். 75க்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருந்தாலும் 75 எடுக்கக்கூடிய மாதிரி தான் போட்டிருந்தேன். பட் டைமுக்குள்ளே செய்யலை, அது வேற விஷயம். பட் நான் செல்ல வர வந்து எந்த பேப்பர் எடுத்துக்கொண்டாலும் சரி, நீ கஸ்டமர் செல்லக்கூடிய சரி லேஷன் செல்லக்கூடிய பேப்பராக இருந்திருந்தாலும் அந்த பேப்பர் டைம் லிமிட் ஒன்று இல்லாம சும்மா செஞ்சு வாங்கன்னு சொல்லிச்சேன்னா எந்த பேப்பரா இருந்தாலும் பிசிக்ஸ் பேப்பர்ல வந்து எங்களுக்கு செய்யணும் 75 எடுக்கலும். பட் டைமுக்குள்ள எடுக்கல, அது வேற விஷயம். பட் நீங்க புரிஞ்சுக்கணும் பேப்பர் லேசா தான் பாரு. ஏன்னா நிறைய பேர் சொல்லி இந்தியன் எங்களுக்கு பேப்பர் லேசி சரியா, டைம் இருந்தா செஞ்சிருயே சும்மா அவங்களே நீங்க ஏமாத்திக்குள்ளே சரியானே. எங்களுக்கு பிரச்சனை வந்து டைம் தான் இல்லைன்னா ப்ரொஃபஸருக்கும் வேணும் டைமுக்குள்ள எழுகலாம்ன்றது போடியதான். பேப்பர் லேசா தான் போடிய பட் டைமுக்குள்ள எழுகலாம் இருக்கிறது சில வேலையெல்லாம் செய்யுது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா. எல்லாருக்கும் அப்படிதான். ஐலண்ட் ஃபெஸ்ட் என்றாலும் எனக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தா நான் ஒரு 95 96 எடுத்திருப்பேனே அப்படிதான் செல்ல போறேன் சரியானே. ஆக்சுவலி எல்லாருக்கும் பிரச்சனை இந்த டைம் தான். அந்த டைமுக்குள்ள எழுதுறதுக்கு எழுதி மாதிரி நீங்க மாறியதான் உண்மையிலே அந்த புத்திசாலித்தனம். அதாவது எங்களுக்கு அதுதான் வேணுமே, அந்த டேலண்ட் அந்த திறமையை வளர்த்துக்குள்ளேயே தான் முக்கியம். அதாவது டைமுக்குள்ள செஞ்சுக்குள்ள பார்க்கணும். இருக்கிற கொஞ்சத்தை எப்படி டைமுக்குள்ள எழுதிய இல்லைங்கண்ணா. அப்ப அதைத்தான் உண்மையிலே மெயினா கதைச்சிய. அதுக்கு முன்னுக்கு சரியா, அதுக்கு முன்னுக்குன்னா நிறைய மாணவர்களோட கதைச்ச பிரச்சனை தான் இந்த பிசிக்ஸுக்கு ஐடியா வரல வேண்டியது. ஏன்னா கெமிஸ்ட்ரி பயாலஜி மெட்ஸ் என்றாலும் என்ன செஞ்சுக்குள்ளையிலும் பட் பிசிக்ஸுக்கு வந்து இப்படியும் படிச்சு அதாவது ஐடியா வருது இல்லையா. இப்போ நான் கேட்டால் பாஸ் பேப்பர் செஞ்சுச்சோன்னு சொல்லி இப்போ பாஸ் பேப்பர் செஞ்சுன்னு கேட்டால் பாஸ் பேப்பர் செஞ்ச 2-3 கேள்வி செய்கிறேன் ஆனால் ஐடியா வரல, மறு ஐடியா வரல, அதோட விட்டுட்டேன். எனக்கா பிரச்சனையே ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சரியானே. அப்ப இந்த பிரச்சனை இந்த ஐடியா வாரல எந்தக்காண்டியத்தை கதைச்சதும் அதே மாதிரி இந்த ஏலெவல் பேப்பர் ஒன்றுக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா பேப்பர் ஈஸி பட் எனக்கு டைமுக்குள்ள வந்து செஞ்சுக்குள்ளேலாம். அதுக்கான காரணம் எந்தியன். அப்ப அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வேண்டியதை பற்றி தான் இந்த வீடியோல மெயினாக அந்த 2 விஷயத்தை தான் கதைச்சு சரியா. ரைட். இப்போ நான் ஃபெஸ்ட்டுக்கு வந்து இந்த பிசிக்ஸுக்கு ஐடியா வாரல என்ற கதைக்குள்ள நான் ஃபெஸ்ட்டு வருவோம் சரியா. இப்போ நீ ஃபெஸ்ட்டு நல்லா விளங்கெடுக்கணும். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஓலெவல் வரங்காட்டும். இப்போ நான் வந்து 1ஆம் ஆண்டிலிருந்து ஸ்காலர்ஷிப்பை தாண்டி ஓலெவல் வரங்காட்டும் படித்த படிப்பு வேற, ஏலெவலுக்கு வந்த பிறகு அது முக்கியமாக ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்த பிறகு அந்த நாங்கள் நார்மலாக அந்த பேப்பர் எக்ஸாம் வந்து வேறு. ஏன்னா நான் நார்மலாக ஸ்காலர்ஷிப் ஓலெவல் வரங்காட்டும் நாங்கள் எக்ஸாம் செய்கிறது வந்து அந்த பேப்பர்ஸ் வந்து பொதுவாக இந்த ஃபேக்ட்ஸ் பேஸ்டாக தான் இருக்க போகிறேன். அதாவது நார்மலாக தியரி படிச்சுன்னா அந்த தியரி நாலேஜை வச்சு எனக்கு அந்த பேப்பரை செய்யலும். பேப்பரை செஞ்சு ஓலவெல்னாலும் எடுத்துடலும். ஏன்னா ஃபேக்ட்ஸ் பேஸ்ட் தான், பெருசாக யோசிச்சதுக்கோ அப்ளிகேஷனோ அதுக்குள்ள இல்லை. நம்ம 11 வருஷமா வந்து பழகிருச்சு இந்த ஃபேக்ட்ஸ் பேஸ்டு தான். தியரி படிச்சாச்சு கேலி செய்யலும். பட் ஏ லெவலுக்கு வரப்போல அந்த கூத்தாடையில அதுலேயே முக்கியமாக ஃபிசிக்ஸுக்குள்ள கூத்தாடல. ஃபிசிக்ஸுக்குள்ள கூத்தாடுறதுக்கான மெயினான காரணம் எதுன்னு சொல்லிச்சுன்னா ஃபிசிக்ஸ் பேப்பர்னு எடுத்துக்கொண்டு சொல்லிச்சுன்னா 80 மார்க்ஸு கிட்ட அப்ளிகேஷன் அல்லது கன்செப்ட் பேஸ்டான கேள்விகள் தான் வாரு. அந்த 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 பாடமாக்கி செய்யறன்னு சொல்லி நீங்க ஃபேக்ட்ஸ் பேஸ்டான கேள்விகள் வந்து 20% தான் பாரு.
இதுதான் பிரச்சனை வேற. அப்ப நீங்க ஏ ஒன்றுக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா இந்த ஏ வந்து இதுக்குள்ள இருச்சு அப்ளிகேஷன் பேஸ்ட் கேள்விகளை வந்து செய்யறதுக்கு ஏழுமாகணும். அதாவது நான் என்ன சொல்லவான்னு சொல்லிச்சுன்னா நீங்க கிளாஸ்ல வந்து தியரி படிக்கிறதானே தியரின்னு சொல்லி டேட்டாவை எடுக்கிறீங்க இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அந்த தியரிஸ் தான் உள்ளுக்கு எடுக்கிறீங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை தான் எடுக்கிறீங்க சரியா. பட் நாங்க கேள்விகளுக்கு போனோம்னா அங்க இருச்சு வந்து அந்த தியரி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அப்ளை பண்ற மாதிரி. அப்ப நீ இன்ஃபர்மேஷனை தான் எடுக்கிற கேள்வி இந்த பாஸ் பேப்பருக்கு போனாலும் அங்க இன்ஃபர்மேஷன் எடுக்கிறல்லே அவுட்புட் கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சதை அப்ளை பண்ணணும் இல்லைங்கண்ணா. இப்போ நான் ஓலோல் வரங்காட்டும் அந்த பழகின மைண்ட் வந்து என் பிரெயின் வந்து ட்ரெயின் ஆயிருச்சு ஃபேக்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டனுக்கு வந்து ஆன்சர் பண்ணத்தான் தியரி படிச்சாச்சு அதை வச்சு அந்த அப்படியே கொட்டிய மாதிரி தான் படிச்சு இந்த பழகிருச்சுண்ணா. அப்போ 11 வருஷம் பழகின பழக்கம் வந்து திடீர்னு போறலே நான் சொல்லி தவிர இல்லைங்கய்யா. அப்போ திடீரென்று ஃபேக்ட்ஸ் அப்ளிகேஷன் பேஸ்டான திடீரென்று சொல்லி அந்த அப்ளிகேஷன் பேஸ்டான கேள்விகளை செய்யக்கொள்ள சரியானே அந்த ஆரம்பத்தில் இந்த ஓலவெல்ல திடீரென்று ஆனா ஏ லெவலுக்கு வந்துன்னு சொல்லிச்சுன்னா திடீரென்று அப்ளிகேஷன் பேஸ்டான கேள்விகள் கேட்கக்குள்ள நான் கொஞ்சம் தடமாறுவோம். அது நார்மல் ஐடியா வாரல காரணம் எந்தின்னு சொல்லிச்சுன்னா ஏ லெவல் கேள்விகள் அப்ளிகேஷன் பேஸ்ட் சரியானே. நீங்க தியரி படிச்ச கேள்வி இந்த செய்யலுமென்னு நினைச்சுக்கொண்டுச்சு ஏன் ஓ லெவல் வரங்கான நீங்க அப்படியே பழகிருச்சு விலைங்கண்ணா. திடீரென்று சொல்லி நீங்க கொஞ்சம் விலங்கெடுக்கல ஏ லெவல்ல கேட்கிற வந்து அப்ளிகேஷன் இது வேற தியரியை சொல்லி வேற விலைங்கண்ணா. இப்போ உதாரணமா கிரிக்கெட் மாதிரி கிரிக்கெட்ல வந்து நீங்க பேட்ஸ்மேனோட வைப்போமே பெட்டிங் அடிச்சு நிச்சு திடீர்னு சொல்லி போல் பண்ண சொல்லிய பெட்டிங் அடிச்சக்கூடிய ஒருத்தனு போல் பண்ண எல்லாவே அது வேறவா பழகணும் அது மாதிரிதான் இல்லைங்கண்ணா. அதாவது நீ தியரி படிச்சு இன்ஃபர்மேஷன் தான் எடுத்துக்கிறீங்க பட் இந்த பேப்பர்னு சொல்லக்கொள்ள கேள்விகள்னு சொல்லக்குள்ள அது வேற உண்டது அதை டிஃப்ரெண்டா விலங்கு எடுத்துக்கணும் அப்ளிகேஷன் தான் இருச்சு போல் பண்ற மாதிரி தான் சரியா இல்லைங்கண்ணா. இப்போ நார்மலா வந்து அந்த இப்போ கிரிக்கெட்லேயும் வந்து இப்போ அந்த தியரிக்கும் அப்ளிகேஷனுக்கும் நான் டிஃப்ரெண்டாக சொல்லின்னு சொல்லிச்சேன்னா இப்போ நார்மலாக கோச்சர் சொல்லிய இப்படி தான் பெட்டை பிடிச்சோன்னு சரியானே பெட்டிங் அடிச்சது வழக்கின்னு சொல்லிச்சுன்னா இப்படி தான் பெட்டை பிடிச்சேன் கிரிப்பை இப்படி தான் பிடிச்சிய சரியானே இப்படி தான் பார்க்கணும் சரியானே ஐ இப்படி தான் இருக்கணும் சரியா போலை வந்து இப்படி தான் பார்க்க இந்த லைனை சரியாக பிடிச்சிங்க பிச் பண்ணக்குள்ள இப்படி தான் பார்க்கணும் சரியானே பெட்டை இப்படி தான் காட்டணும் இப்படித்தான் என்ன சொல்லி மிஸ்டுக்கு சொல்லித்தாரேன். பட் சின்ன பழிக்கு வந்து எங்களுக்கு பெட்டை சரியா பிடிச்சி எழுமா சில நேரத்தை தட்ட மாறுவீங்க சரியானே ஒரே பொசிஷனை வந்து சரியா மெயின்டைன் பண்ண மாட்டீங்க போல் வந்தாலும் ஃபர்ஸ்ட் போல் பார்க்கக்குள்ள போலும் மிஸ் ஆகும் ரெண்டாவது போல் பொல்லாகும் அப்படித்தான் சரியோ. ஆரம்பத்தில் சின்ன படிக்கு வந்து செய்யல இது வந்து ரெண்டு விஷயத்த விளங்க எடுத்துக்கணும் சரியானே. அப்ப நீங்க வந்து பெட்டை பிடிச்சி போலை பார்க்கக்குள்ள அந்த பிரச்சனையை விளங்க தொடங்குவீங்க போல் இந்த செல்லிய மாதிரி செய்யலான்னு சொல்லி விளங்க தொடங்கும். இப்போ வெஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யணும் நினைச்சிருக்கேன்னா வெஸ்ட்டுக்கு போல் பெட்டில் போல் படத்துக்கு வச்சோணும் நாங்கள் அந்த டிரைவ் இந்த டிரைவ்னு சொல்லி பழகத்துக்கு முன்னுக்கு வந்து வெஸ்ட்டு போலில் பெட் போடணும் பெட்டில் போல் போடணும் சரியா. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு ஷொட்டை பழகலுமே எனக்கு இல்லைங்கண்ணா அந்த ரிதத்தை பிடிச்ச பிறகு வந்து சரியா வெஸ்ட்டு போலை பார்த்து வெஸ்ட்டு பெட்டில் போல் போடணும் அதுக்கு பிறகு அந்த டிரைவ் இந்த டிரைவ் அடிச்சிடணும் சரியானே. அதுக்கு பிறகு வீக்கான பாயிண்ட் விளங்கி இப்போ எனக்கு யோக்கருக்கு அடிச்சுக்குள்ள தெரியும் ஃபுல் டோஸ் வந்து அடிச்சு தெரியும் பவுன்சர் வந்து அடிச்சு தெரியும். அப்போ ஒவ்வொரு வீக்னஸ் எங்களுக்கு விளங்க தொடங்க எனக்கு யோக்கருக்கு அடிச்சு தெரியும் அப்போ யோக்கருக்கு போட்டு யோக்கருக்கு பழகி ஏன்னா அதுக்கு பிறகு வந்து யோக்கருக்கு அடிச்சு எழுமாறு பவுன்சருக்கு அடிச்சு தெரியாட்டி பவுன்சரை போட்டு நான் என்ன செய்யறேன் அந்த பவுன்சருக்கு எப்படி அடிச்சோட வேண்டியதை பழகிக்குள்ளே அது மாதிரி ஒரு கேள்விக்கான ஐடியா வாரலன்னு சொல்லிச்சுன்னா விட்டுட்டு போறல விளங்கினா எனக்கு ஐடியா வரல ஸோ நான் விளக்கு உரையில பார்க்கிறேன் ரோச சைடில் விளக்கு உரையா பார்க்கிறேன் டாட்டாலும் கேட்கிறேன் இப்படி மரல்கிட்ட கேட்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட கேட்கிறேன் இல்லாட்டி சேர்கள்கிட்ட சரி கேட்கிறேன் சரிண்ணே எப்படி அந்த விஷயத்தை ஏழுமைக்குள்ள பாருங்க அதை விட்டுட்டு போறல. இந்த பிரச்சனை வந்து என்ன ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை பாஸ் பேப்பர் வச்சுக்கிறதுக்கான நோக்கத்தை வச்சு நல்லா நடத்துவோங்க சரியானே. இப்ப நிறைய பேருக்கு நினைச்சு கொண்டு பாஸ் பேப்பரை வேறவா தான் பார்க்க சிலபஸ்ன்னு சொல்லி செல்லக்கொள்ள வந்து நாங்க ரிசோர்ஸ் புக் டீச்சர் கைட் நீங்க பாவிக்கக்கூடிய கிளாஸ் நோட்ஸ் மட்டுமல்ல இந்த பாஸ் பேப்பரும் சிலபஸ்ல ஒரு பார்ட் உண்டு இல்லைங்கண்ணா. அதாவது ப்ரொஃபசர் எதிர்பார்க்கிய வந்து கட்டாயம் பாஸ் பேப்பர் செஞ்சிச்சோன்னு சொல்லி மினிமம் 10 வருஷம் செஞ்சேதான் ஆகணும் சரியானே. அதாவது இந்த உண்மையிலே வந்து அந்த இப்ப நீங்க வந்து கிளாஸ்ல வந்து தியரியை படிக்கிறீங்க சரியானே கேள்விகள் இருந்துச்சு அப்ளிகேஷன் அப்ப நான் தியரி வந்து படிச்சது ஓகே பட் தியரி படிச்சிருந்து கேள்வி செய்யல கேள்வி சொல்லி அப்ளிகேஷன் அப்ப அப்ளை பண்ற எப்படி யோசிக்கிற எப்படி லொஜிக் போடிய எப்படி திங்க் பண்ணி வேண்டியதை பழக்க அதுக்கும் வேற படிச்சோம் நாங்க
அப்ளிகேஷன் சொல்லி வேற வெகு வேறவா படிச்சோம் நாங்க. படிச்சக்கூடிய அந்த களம் தான் இந்தியன் பாஸ் பேப்பர் அதுதான் வச்சிச்சு பாஸ் பேப்பர் வச்சுச்சு பிளவுடத்துக்கு. இந்த பிளவுடத்துக்கும் விருப்பம் இல்லையா நீங்க? அதான் பிரச்சனை. எல்லா கேள்வியும் பிளவுடுங்க. எங்களுக்கு வேணும் வந்து ஏ லெவல் பேப்பர். உங்களோட ஏ லெவல் பேப்பர்ல சரி வரணும். அங்க பிளவு வந்தாதான் பிரச்சனை. பாஸ் பேப்பர் வச்சுட்டு பிளவுட்டு கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டு நிறைய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி 7 மார்க் எப்படி யோசிக்கிற, எப்படி லொஜிக் போர்டு இந்த கேள்வி எப்படி செய்யற எல்லாம் பழகுற அங்கதான். அதுதான் களம். நீங்க நினைச்சுக்கணும் அதுல வந்து எல்லாம் சரி வரணும் மனசு இல்லை. அது சரி வரத்துக்கு வச்சு இல்ல பிளவுடத்துக்கு வச்சு. பாஸ் பேப்பர் எவ்வளவுக்கு செய்யலுமோ அவ்வளவுக்கு செய்யுங்க. அதெல்லாம் அடிப்படை விலைங்க, அதெல்லாம் லிமிட் விலைங்க. என்னோட சிலபஸ் எப்படி கேள்வி ஏக்கி அந்த ரேஞ்ச் எவ்வளோ இல்லைங்க எல்லா விஷயமும். அதாவது எங்களுக்கு ப்ரொஃபஸரோட கதைச்ச வேண்டிய ஒரே ஒரு இடம்னா பாஸ் பேப்பர். ப்ரொஃபஸர் எப்படி திங்க் பண்ணிய, ப்ரொஃபஸர் எப்படி எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிய, சிலபஸ்க்குள்ள எந்தி இருச்சுன்றது வந்து எவ்வளவு தூரத்துக்கு கேட்க வேண்டியது எல்லாம் வந்து இருச்சு பாஸ் பேப்பர்ல. ஸோ பாஸ் பேப்பர் செய்யுங்கோ, சரி எடுக்கிறது செய்ய பிழை விடுங்கோ. பிழை விட தான் கத்துக்குள்ள இல்லைங்கன்னா ஏ லெவலுக்கு புறவில் இருக்கக்கூடிய லைஃப்ல இருந்தாலும் பிழை விடத்துக்கு விருப்பம் இல்லாட்டி ஒரு லெவலுக்கு போயல. சரியா? ஒரு லெவலுக்கு போகல. சரியா? கட்டாயம் பிழை விட்டுதான் சரி ஆகணும். சரியா? ஸோ அதனால வந்து நான் சொல்லிய வந்து பாஸ் பேப்பர் வச்சு பிழை விடுத்துக்கு தான். சரியா? பிழை விட்டு கத்துக்குங்க விலையினா அந்த டிஃபரெண்ட் நல்லா விளாங்க எடுத்துங்க. சரியான ஐடியா வரலன்னு விட்டுட்டு போறல கடைசி கட்டம் வர இதுங்கன்னா இந்த ஏ லெவல் வந்து டிசைன் பண்ணப்படுது. எஜுகேஷன் மினிஸ்ட்ரியால டிசைன் பண்ணிச்சு ஏ லெவல். எப்படி சரி ஒரு கூட்டத்தை வந்து கேம்பஸுக்கு அனுப்பணும், ஒரு செட்டை அப்படியே இன்னொரு சைக்கோ இல்லாட்டி இங்க சரி போங்கோ. சரியானே? அப்படித்தான். சரியானே? ஆகவே வந்து என்ன நடக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அந்த இந்த ஏ லெவல்ல எவ்வளோக்கு ப்ரெஷர் குடிக்கணும் அவ்வளோ ப்ரெஷர் குடிக்க. நான் நார்மலா பயோ ஸ்ட்ரீம்ல எடுத்தேன், பயோ மெட்ஸ் எடுத்துக்கொண்டா 40,000 வைப்போமே. இப்போ 40,000 இருச்சு. சரியா? இந்த 40,000 வந்து எந்த வருஷமும் 10,000 வந்து ட்ரெக்கா சரி 10,000 வந்து ட்ரெக். அதான் ட்ரெக்னு சொல்லி வந்து தெரிந்தானே 18, 19, 20 வயசுன்னு சொல்லி வந்து ட்ரெக் பாயக்கூடிய வயசே. சிலாக ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஓரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆலமன்னா ஐயா அப்படி இப்படி நிறைய விஷயம் இருச்சு அப்படின்னு அவங்க வைத்திரி அவங்க அதாலே இல்லை எனக்கு. சரியோ? ஆனா அதுக்கு பிறகு வந்து 20,000 பேர் இருச்சு. இந்த 20,000 பேரும் வந்து இந்த ப்ரெஷரை தாங்காமலே இந்த கை விட்டுறிய லெவல அவ்வளோ ப்ரெஷர் கூடி. அப்படித்தான். சரியானே? இதெல்லாம் பிரிச்சு எடுக்கணுமே. நான் மெடிசின் இன்ஜினியர் வச்சுக்கணும்னாலும் இந்த 2,500 பிரிச்சு எடுக்கணுமே. லேசி இல்லை. எல்லாரும் எல்லா பேப்பர் எல்லாம் லேசி. இந்த ஏ லெவல்னு சொல்லி வந்து லேசுன்னா எப்படியும் பிரிச்சு அடிக்கிறாங்க இல்லைங்களா? ஆகவே வந்து கடைசிக்கு மீத 10,000 தான். இந்த 10,000க்குள்ள எப்படி சரி போயிட்டு 10,000க்குள்ள போறதுக்கு என்ன செய்யணும்? கடைசி வரங்கானும் ட்ரை பண்ணணும். விடாம இருந்தாலே நீ 10,000க்குள்ள வைத்திரலும் நல்ல ஒரு கோர்ஸுக்கு வைத்திரலும். அதுக்குள்ளே மெடிசின் இன்ஜினியரிங் போகணும்னா ஒரு 2,500க்குள்ள ஒரு 2,000க்குள்ள வரதுக்கு பார்த்தா சரி விஷயமோனிஸ் இல்லைங்களா? அவன் என்ன செல்லவான்னு செஞ்சுன்னா இப்படித்தான் கஷ்டம் இருந்துச்சு. சரியானே? ப்ரெஷர் வந்து தாரதே தான். ஏன்னா பிரிச்சோனுமே எல்லாம் லேசி. இப்ப நீங்க வந்து தியரி படிச்சலாக்கே உங்களுக்கு எல்லா கேள்வியும் ஏழுமாயின்னு சொல்லிச்சுன்னா என்ன பிரச்சனை வந்துச்சு? ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் ஏழுமாயின்னு சொல்லிச்சுன்னா எப்படியும் பிரிச்சடிக்கிறாங்க. அப்ப ஒரு ஃபேக்டர் வந்துச்சுமே கஷ்டம்னு சொல்லக்கூடிய விளங்கினா. அப்ப ஒரு கேள்வி செஞ்சலாக்கே அந்த ஒரு தியரி படிக்கிறீங்க, நீங்க கேள்வியை செய்ய போறீங்க பாஸ் பேப்பருக்கு. உங்களுக்கு மட்டுமில்ல எல்லாருக்கும் மேலதான். அப்ப இந்த சிலாக்க வந்து அதை அப்படியே ஒதுங்கி போய் தெரியுது. சரிதானே? ஒரு கூட்டம் வந்து என்ன செய்யற இல்ல நான் செய்யதே தான் எனக்கு வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணிய பிளவுடிய ட்ரை பண்ணிய இப்போ டேம் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து மார்க்ஸ் குறையுதா இல்ல மார்க்ஸ் குறையுதா ஓகே நான் அடுத்த லெவலுக்கு நான் எப்படி சொல்லி கூட்டிக்கணும் பாக்கணும் ட்ரை பண்ணி கடைசி வரலாம் ட்ரை பண்ணி நிச்சயம் அவருக்கு தான் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குமா. ஏ லெவல் பொறுத்து அப்படித்தான். நீ நார்மலா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பையனை ஏ லெவல் எழுதினே இதுல வந்து சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னொரு சைக்கு நீங்க தள்ளப்பட்டன்னு சொல்லிச்சுன்னா மெயினான காரணம் கடைசி கட்டத்துல நீங்க கைவிட்டுதான். ஒன்றோ ஸ்பீடை நீங்க கொஞ்சம் குறைச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு இந்த கைவிடக்கூடிய மாதிரி ஒரு நிலைக்கு வைத்திருப்பீங்க. அதுதான் செகண்ட் சைஸ் செய்யறதுக்கோ தேர்ட் சைஸ் செய்யறதுக்கோ காரணம். சில அந்த வெளிக்காரணங்கள் விரிச்சாலும் பட் அதை நான் விட்டுன்னு சொல்லிச்சேன் அது கொஞ்சம் அங்கே வச்சேன்னு சொல்லிச்சேன். நார்மலி வந்து வெட்டதான் கைவிட்டதான் காரணம். சரிண்ணே? ஸோ நான் என்ன சொல்லவான்னு சொல்லிச்சேன்னா கடைசி வரங்காட்டும் ட்ரை பண்ணி செய்யவே இல்லை. சரியா? ட்ரை பண்ணி கூட நிச்சயணும். இதை ஹெபிட் ஈஸியானே அது உங்களுக்கு அதுக்கு போகிறவும் இந்த தேவைப்படும். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பிரச்சனையை பார்க்காம முன்னுக்கு போகிறதுக்கு என்ன செய்யலுமோ அதில் செஞ்சு இது ஒரு ஹெபிட்டாக அவங்களுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா ஏ லெவலுக்கு போகிறவும் அது நீ எந்த ஒரு பிரச்சனையை பார்க்கக்கொள்ளையும் ரைட்
அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் பேத்துக்கணும் அந்த பார்த்துக்கணும் போவீங்களே ஒழி அந்த பிரச்சனையிலே வாழ மாட்டீங்க சரியானே. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஐடியா வருது இல்லையா, நான் செல்லியை வந்து ட்ரை பண்ணுங்க இல்லைங்கண்ணா. உங்களுக்கு விளக்கத்துக்கு எவ்வளோக்கு எடுக்கலுமோ அவ்வளோக்கு எடுங்க இல்லைங்கண்ணா. எங்களுக்கு ஏ லெவல் பேப்பரில் பிழை விட்டா அந்த சரியெல்லாம் சரி எடுக்கணும் சரியானே. அதுக்குள்ளே எவ்வளோக்கு பிழை விட்டுருமோ அவ்வளோக்குள்ள பிழை விட்டுருங்க சரியானே. பிழை விடத்துக்கு பயப்பட வேணாம், பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க வேணாமா சரியோ. அப்போ நான் ஃபைனலாக செல்லத்துக்கு அடிச்சு வந்து தியரிஸ்ன்னு சொல்லியது வேற, அப்ளிகேஷன் இது வேற. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஓலவெல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் அடிக்கிய சரியானே, நல்ல ரிசல்ட்ஸ் அடிக்கிய சரியானே. திடீரென்று ஏ லெவலுக்கு வந்து இல்லாக்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லா மாதிரி. நான் ஆரம்பத்தில் 90-95 அடிக்கி, இப்போ ஏ லெவலுக்கு வந்து இல்லாக்க ஃபிசிக்ஸில் 30-40-50 அடிக்க. திடீரென்று சொல்லி ஒரு ட்ரொப் ஒன்று வாரோ இல்லையா, உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் ஒன்று வார. அப்படி நான் ஆரம்பத்தில் தரமாக படிச்சுக்கொண்டு இப்போ எங்கேயும் மூளையில எங்கேயோ பிரச்சனை வந்து மூளையில கோளாறுன்னு வந்துச்சா, நான் முந்தி மாதிரி படிச்சு இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. நீ ஓலோல் வரங்கானு படித்த விதம் வேறு, ஏன்னா பேப்பரில் கேட்ட விதம் வேறு, இங்கே கேட்கறது வந்து அப்ளிகேஷன். அப்போ உங்களோட பிரெயின் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும், நமக்கு காலம் எடுக்கும் இல்லைன்னா. ஐஷூட்டியும் உங்கள்கிட்ட பிரச்சனை இல்லையா, இது நார்மல், எல்லாருக்கும் நார்மல் சரியானே, இது எல்லாருக்கும் நார்மல். அந்த இது உங்களோட பிரச்சனை ஒன்று இல்லை சரியானே. அது நீங்கள் ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன்னு சொல்லிச்சுண்ணா பிரெயினை. லாஜிக்கல் திங்கிங்க்கு நீங்கள் வளரணும், உங்களோட பிரெயின் வளர்ந்த பிறகு உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் போயிடும் சரியானே. அப்போ நார்மலாக நான் இன்னொரு சொல்லியே அந்த நார்மலாக அந்த ஏ லெவலில் நீ ஓ லெவலில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஆக்க வந்து ஏ லெவலில் தரமாக ரிசல்ட்ஸுக்கு போகிற ஆக்க இருச்சு. ஏனெண்டா அவங்க அதில் இருக்கக்கூடிய அந்த சயின்ஸை நான் பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா, ஓ லெவல் வரங்காட்டும் அவன் பெருசாக படிச்சதில்லை, அவனுக்கு கிளாஸில் மார்க்ஸும் பாரல ஒன்றும் பாரல. திடீரெண்டு ஏ லெவலுக்கு வந்தெல்லாம் இல்லை நான் எப்படி சரி சாதிச்சோணும், இங்கே சரி நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லி படிச்சு தொடங்கிய. அவனுக்கும் மார்க்ஸ் வரல, அவனும் ட்ரை பண்ணி அவனுக்கும் ஐடியா வரல. பட் அவனுக்கு தெரியும் ஓ லெவல்லையும் மார்க்ஸ் வரல, இங்கேயும் மார்க்ஸ் வரல. அப்போ மார்க்ஸ் வராதுக்கு நான் காரணம் எந்தின்னு அவன் யோசிச்சிய, ட்ரை பண்ணணும், இன்னும் ட்ரை பண்ணணும், நான் ட்ரை பண்ண போதானே நினைச்சியவன். அப்போ அவன் ட்ரை பண்ணி டாப்ல வந்து போய் தெரியும். இந்த ஓ லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாக்க என்ன நடக்கிற, ஏ லெவலுக்கு வந்தலாக்க எல்லாருக்கும் மார்க்ஸ் குறையிறே. இவங்க நினைச்சேன் இவங்கள்ட்ட பிரச்சனை இருந்துச்சு. இப்போ எனக்கு படிச்சுக்குள்ளே போயிட்டேன், இப்போ எனக்கு வந்து அந்த என்ன மூளை அவ்வளோக்கு அந்த வெளியே அந்த பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டு எனக்கு ஜியோ நடந்துச்சுன்னு நினைச்சி அவங்கள்ட்ட பிரச்சனை நினைச்சி உங்கள்கிட்ட பிரச்சனை இல்லை, இது இப்படித்தான் சரியானே விளங்கினா. இது வந்து நான் வேறவா மாறணும், அடாப்ட் ஆகணும் அது சரியானே. அந்த பிரச்சனையை விலங்கடிக்கல கை உடி, அதுதான் பிரச்சனை நடக்கு விளங்கினா. ஐஷூட்டி நல்லா நினைச்சுங்கோ, இது உட பிரச்சனையே இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணணும், கடைசி வர ட்ரை பண்ணணும். ஏ லெவலில் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஏ லெவல்ட்டு அந்த பாரதூரம் தெரியாது, மொகைன்னு சொல்லி நிற்கிற சரியானே. ஏ லெவலில் புரிஞ்சுங்க, ஏ லெவல் கடைசி வரங்கான உங்களுக்கு ப்ரெஷரை தாரதே தான் சரியானே. ஏன்னா பிரிச்சு எடுக்குது ஒரு போட்டி பரிச்சு சரியானே. போட்டி பரிச்சு என்னது மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணாம வைக்கணும், மற்றவனுக்கு சொல்லி கொடுக்க கூட அந்த இல்லை. நீங்கள் ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன்னா ஃபிசிக்ஸ் தானே படிச்சு எல்லாரும், ஏன்னா ஃபிசிக்ஸ் சொல்லி வந்து எக்ஸ்டன் ரியாக்ஷன் நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தேன்னா கட்டாயம் அதை எப்படி சரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் அமையும் சரியானே. அதை செல்ல வரல, நான் செல்ல வர வந்து இந்த ப்ரெஷரை தான் செல்ல வரேன். உங்களுக்கு ஐடியா வரல, எஸ் ஐடியா வரக்கூடாது, அதையும் தாண்டி ட்ரை பண்ணி மலை ஏறிய மாதிரி தான் சரியானே. பிசிக்ஸை பொறுத்தவரை வந்து மலை ஏறிய மாதிரி தான் சரியானே. ஆரம்பத்தில் நீ இங்கே இருக்கிறீங்க, எல்லாரும் இங்கே தான், இப்படித்தான் வரப்போற சரியானே. இதுதான் உங்களோட அந்த பிரெயின் வந்து அந்த ஓ லெவல்ல இருந்து சரியா, ஓ லெவல் இங்கே இருந்துச்சுன்னா ஏ லெவல் இங்கே சரியா, ஓ லெவல் இங்கே ஏ லெவல் இங்கே, இந்த எல்லாருக்கும் இந்த அந்த பெரிய ஒரு மலையோட ஏறதுக்கு இருச்சு. அந்த மலையை ஏறிட்டேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு போகிற உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வர தொடங்குமா. ஏன்னா பிரெயின் மசில்ஸ் இருச்சு சரியானே. எப்படி கைக்கு வந்து இப்போ நான் ஜிம்முக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா இப்போ எலி பொடி மாதிரி இருந்துச்சுன்னா சரியானே. இப்போ ஜிம்முக்கு போகணுன்னா கொஞ்சம் கையெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும் சரியானே. அப்போ ஆரம்பத்தில் எனக்கு 1 கிலோ 2 கிலோவே தூக்கிலே இல்லை, நான் மெதுவாக 1லேருந்து ஆரம்பிக்கிறேன், 2 3 4 5 6 சொல்லி போனால் அண்ணன் ஒரு லெவலுக்கு வரப்போலாம் 10 15 சொல்லி என்ன தூக்கிடும். அது மாதிரியா பிரெயின் மசில்ஸ்லேயும் அப்படித்தான். ஆரம்பத்தில் சில இந்த சின்ன கேள்விகள் கூட செய்யலாம், 1 ஹவர் 2 ஹவர் வேணுமென்னா பிடிச்சேலும். பட் செஞ்சு அதை விடாம சரியோ செஞ்சு வரக்குள்ள அண்ணன் ஒரு ஹட்டம் வரும். எல்லாத்துக்கும் ஒரு ஹட்டம் வந்துருச்சா நல்லா நினைச்சுக்கோ, எல்லாத்துக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு. எல்லாமே டெம்பரரி தான். உங்களுக்கு கஷ்டம்னா கஷ்டகாலம் எப்பயும் நீடி நிச்சாதா ஒரு ஹட்டம் வரும், சரி வரக்கூடிய காலம் உண்டு, அதை புரிஞ்சு நடந்துக்குங்க.
அதை நம்பி நீங்க ஒர்க் பண்ணுங்க சரியானே. எனக்கும் ஒரு ஐடியா வரக்கூடிய நல்ல ஒரு காலம் ஒன்று வரும், கட்டாயம் வருமா, கட்டாயம் வரும். நீங்க சிலாக்க வந்து இந்த இடத்துல இருப்பீங்க, செய்யவே இல்லை, நீங்க இந்த இடத்துக்கு போகணும்னா ட்ரை பண்ணி தான் போகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும் விளங்கினா. சிலாக்கு இந்த இடத்துல இருப்பீங்க, நீங்க விட்டுன்னு சொல்லிச்சுன்னா புசுக்குன்னு சொல்லி கீழே விழுமா. விடவே அந்த விடாமுயற்சி தான் மிகப்பெரிய ஒரு அந்த அந்த விடாமுயற்சி தான் உண்மையிலே எங்களுக்கு வேணும் உண்மையிலே சரியா. கடைசி வரலாம் ட்ரை பண்ணுங்க. நீங்க மலை ஏறிட்டேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய ஐடியாஸ் வர தொடங்கும், பெருசா கஷ்டப்பட தேவையில்லை. சரி, நான் இதை பத்தி கதைச்சேன் சரியானே. இதுதான் உண்மையில இருச்சு சரியான, பிரெயினுக்குள்ளே தான் நடக்கிறேன் சரியா. அப்ப நீங்க வந்து உங்களோட பிரெயினை ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து நிறைய விஷயங்களை யோசிச்சிடும். பிசிக்ஸ் சொல்லி பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை சரியா. நீ அந்த லொஜிக்கல் பார்ட்டை வளர்க்கணும் உன மண்டையிலிச்சு சரியா, அதுக்கு கேள்வி செஞ்சுதான் ஆகணும் சரியானே. இந்த சேர்மார் வந்து பிளாக்ல இந்த ஒயிட் போர்டில் போட்டு கேள்வியை விளங்கப்படுத்தினதுக்கு வாரலே விளங்கப்படுத்தி நீங்க இன்ஃபர்மேஷனை தான் எடுக்கிறீங்க. இப்படி செய்யலுமா அப்படி செய்யலுமான்னு சொல்லி நீங்க இறங்கி கேள்வியை செய்யக்குள்ளதான் உங்களோட பிரெயின் யோசிக்க தொடங்கும். பேப்பருக்குள்ள போய் கேள்வி இல்லைன்னா யோசிச்சுதான் செய்ய போறேன், எங்கட பிரெயினை தான் யூஸ் பண்ண சேட பிரெயினை யூஸ் பண்ண போறலே. இப்போ நாங்கள் திங்க் பண்ணினா தான் எக்ஸாம் டைம்ல திங்கிங் வரும் சரியானே. ஸோ அந்த விஷயத்த நல்லா விளங்கெடுத்துங்க, உட பிரச்சனையே இல்லை இது சரியானே. அது அப்படித்தான் ஆரம்பத்தில் ஐடியா வராது, பட் ஒரு கட்டம் வருமா, ஒரு கட்டம் வரும். நீங்க ஜம்ப் பண்ணலாக்கி உங்களோட பிரெயின் வந்து வளர்ந்தலாக்கி ட்ரெயின் ஆகி வந்தலாக்கி உங்களுக்கு வேண்டிய ஐடியா வர தொடங்கும் சரியானே. ஆக்சுவலி அந்த கட்டம் வரக்கான கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும் சரியானே. ரைட், இப்போ நான் ரெண்டாவது விஷயம் மெயினான விஷயத்துக்கு போவோம். ரைட், மெயினான விஷயத்துக்கு போவோம். மெயினான விஷயத்துக்கு நாங்கள் போவோம், மெயினான விடயத்துக்கு போவோம். எங்கட எந்துக்கம் வந்து எங்களுக்கு வந்து ஏ லெவல் பேப்பர் லேசி மாதிரி தான் விளங்கிய, பட் டைமுக்குள்ள செஞ்சுக்குள்ளேலாம் ஒரு மயக்கம் உண்டு, ஒரு மாயம் ஒன்று இருச்சோ இல்லையோ. ரைட், இதை நான் வந்து சிம்பிளா வந்து விளங்கப்படுத்தி எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி சரியா. இப்போ நான் வந்து ஒரு கதை மாதிரி போவோம் சரியானே. இப்போ 2 பேர் இருந்துச்சு கிளாஸ்ல, 2 பேர் இருந்துச்சு எக்ஸும் வையும் சரியானே. இப்போ 2 பேரும் கூட்டாளி சரியானே. 2 பேரும் ஒரு டி கிளாஸ் போற, ஒரு டி ஸ்கூல் போற, எல்லாம் ஒரே மட்டம் தான் சரியானே. இப்போ 2 பேருக்கும் ஒரே நாலேஜ் தான் இருந்துச்சு சரியானே, ஒரே நாலேஜ் தான் இருந்துச்சு. இந்த 2 பேரும் 2025 ஏ லெவல் பேப்பர் எழுதுறது. இப்போ எக்ஸாம் போறேன்னு வச்சோமே, இப்போ அந்த பேப்பர்ல வந்து அந்த பேப்பர்ல 75 எடுக்கிறதுக்கு தேவையான நாலேஜ் 2 பேருக்குமே இருந்துச்சு சரியா. அதாவது இந்த 2025 ஏ லெவல வந்து சரி, 2025 ஏ லெவல் பேப்பரை டைம் லிமிட் ஒன்று இல்லாம சும்மா செஞ்சுதான்னு சொல்லிச்சுன்னா 2 பேரும் செய்வாங்க, 2 பேருக்கும் 75 வரும், அவ்வளவுதான் நாலேஜ். மற்ற 25 தெரியாது சரியா. இப்ப இப்ப இவங்களுக்கு வந்து இப்ப 5 ஹவர் பிடிக்கி, இப்ப 5 ஹவர் கூட செஞ்சுதான்னு சொல்லி தெரியல, அது எக்ஸாமும் போறேன். இந்த எக்ஸண்ட் ஆள் வந்து அப்படி டைம் லிமிட் ஒன்று கொடுத்தன்னு சொல்லிச்சுன்னா அவரு ஏ எடுப்பாராம், ஒய் என்றவர் வந்து சீதானாம் எடுப்பாரு. இதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, உலகம் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே. அதாவது டைம் லிமிட் ஒன்று கொடுத்தேன்னா செஞ்சுக்குள்ளே இல்லை விலைங்கண்ணா. 2 பேருக்கும் ஒரே நாலேஜ் தான், 75 அடிக்கான டைம் இல்லாட்டி டைம்னு சொல்லி வரக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஒன்று வந்துன்னு சொல்லிச்சுன்னா இவர் ஏ எடுப்பாரு, இவர் வந்து சீதானா வெடிக்கு. இக்கான காரணம் என்ன? இதானே எல்லாருக்கும் பிரச்சனை, இதானே எல்லாத்துக்கும் பிரச்சனை. எஸ் சரியா, ரைட். எனக்கு கூட பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா இவருக்கு வந்து ஏன் ஏ வார, இவருக்கு வந்து சி வார சரியா. இவர் என்ன செய்வாருன்னு சொல்லிச்சுன்னா இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய 60 மார்க்ஸை வந்து கிளிக் பண்ணியா வெடிக்கிய, கிளிக் பண்ணின்னு சொல்லி வந்து ஒட்டோ ஒர்க் சரியானே. ஒட்டோ ஒர்க்னு சொல்லி மூளையா வேலை செய்ய வச்சு சரியானே. அதை பொறுப்பு பார்ப்போம். இந்தியத்தை வந்து 15% வந்து யோசிச்சியாம் செய்த சரியானே. இந்த ஒய் என்ற ஆள் வந்து 60% விதமான விஷயங்களை வந்து யோசிச்சு தான் செய்யறதுக்கு ரெடியாகணும் போறான். அந்த 15% வந்து கிளிக் பண்ணியா அந்த பேப்பர்ல வந்து இவருக்கு வந்து 60% விடயங்கள் யோசிச்சாம் செய்யறதுக்கு இருந்து சரியானே. 15% விஷயங்கள் தான் கிளிக் பார்த்தலாக்கு கிளிக் ஆயின்னு சொல்லி அண்ணா அதுதான் அது சரியா சரியா. அப்ப இந்த கிளிக் ஆயின்னு சொல்லி வந்து சரியானே. இப்போ ஒரு வினாவை செய்யும் போது சரியான ஒரு கேள்வியை செய்யக்குள்ள வந்து அந்த கேள்வியோட ஐடியா வந்து கிளிக் ஆயின்னு சொல்லி சொன்ன சில கேள்விகள் இருந்துச்சு பார்த்தலாக்கு எந்த ஐடியானது விளங்கும் பக்கன கிளிக் ஆகும். சில ஐடியா கொஞ்சம் யோசிச்சக்குள்ளே கொஞ்சம் யோசிச்சோம் சரி, அந்த டிஃப்ரெண்டா தான் சொல்லி சரியானே. இப்போ நீங்க ஒட்டோவா கிளிக் ஆயின்னு சொல்லிச்சுன்னா கிளிக் ஆயின்னு சொல்லி ஒட்டோவா பிரெயின் வந்து அந்த ஐடியாவை தரும், இதுதான் 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 சொல்லி யோசிச்சேன்னு சொல்லியே வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும், அது கொஞ்சம் வேலை ஒன்றுச்சு சரியானே.
இப்போ கிளிக் ஆகினு சொல்லியே வந்து எஃபர்ட் குறைவா இருந்துச்சு. நான் போட வேண்டிய எஃபர்ட் பெருசா யோசிச்சு தேவையில்லை. பிரெயினே வந்து என்ன செய்யுமா, இதான் ஐடியான்னு இதை டக்குன்னு கிளிக் பண்ணும். ஏன்னா நீங்க முன்னுக்கு செஞ்சிருப்பீங்க அந்த கேள்வியை, அதாவது அந்த ஐடியா ரிலவெண்டான கேள்வியெல்லாம் அவங்களை எங்களை செஞ்சு பார்த்து இது ஐடியா டக்குன்னு கிளிக் ஆகும் குறுகிய நேரத்தில். சரி, எஃபர்ட் வந்து குறைவா இருந்துச்சு. கிளிக் ஆகினு சொல்லிச்சுன்னா எஃபர்ட் குறைவா இருந்துச்சுன்னு சொல்லி வந்து எனர்ஜி ட்ராப், அதாவது வேஸ்டேஜ் வந்து குறைவா இருந்துச்சு. சக்தி பெருசா விரயமாகாது அந்த கேள்விக்கு. ஏன்னா பிரெயினுக்கும் சக்தி இருச்சா, எப்படி உடம்புக்கு வந்து நான் புட்டுவதை தள்ளத்துக்கு அதை தள்ளத்துக்கு தள்ளத்துக்கு ஒரு பிசிக்கல் எனர்ஜி ஒன்று இருந்துச்சு மாதிரி பிரெயினுக்கும் எனர்ஜி ஒன்று இருந்துச்சு. அப்போ நீங்கள் டிசிஷன் எடுக்க போல கேள்வி ஒன்று செய்யக்கூட அந்த எனர்ஜி குறையும். அந்த குறையிற அளவு குறையுமா, எனர்ஜி பெருசாக யூஸ் ஆகாது. கிளிக் ஆகி நடிச்சிருச்சுன்னா பெருசா யோசிச்சுக்கணும் கீச்சுக்கணும் தெரியல, டக்குன்னு கிளிக் ஆகி செஞ்சு அவ்வளோதான். பெருசா எனர்ஜி இந்த ட்ராப் ஒன்று வராது, வேஸ்டேஜ்னு வராது. இப்போ வேஸ்டேஜ்னு வரலன்னு சொல்லி வந்து எஃபிஷியன்சி கொஞ்சம் கூடவா இருச்சேலும். சரியானே, உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக செஞ்சுக்குள்ளும் எஃபிஷியண்டாக செஞ்சுக்குள்ள அந்த கேள்வியை. சரியா, யோசிச்சு செய்யறேன்னு சொல்லி வந்து மெனுவலா செய்யுறேன் நான் கொஞ்சம் யோசிச்சோம். எஃபர்ட் கூடவா இருக்கும், எஃபர்ட் கூடவா இருக்கும். எஃபர்ட் கூடன்னு சொல்லி எந்தியன் எனர்ஜி வந்து கொஞ்சம் கூடவா விரயமாகும். சரியான, சக்தி விரயம் கூட. சக்தி விரயம் கூட கொள்ள எஃபிஷியன்சி என்ன நடக்கும், திறன் என்ன செய்யும், குறையும். உங்களோட பிரெயின் திறன் வந்து என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா குறையும். இதனால நான் பார்த்தேன்டா கிளிக் ஆகணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு வினாவை குறுகிய நேரத்தில் செஞ்சு முடிச்சேலும் எனக்கு கிளிக் ஆயின்னு சொல்லி அதுதானே அர்த்தம். கிளிக் ஆயினா டக்குன்னு எங்களுக்கு எழுதி செஞ்சு முடிச்சிடும். யோசிச்ச போலேக்கு தான் ஒரு வினாவை முடிக்க நீண்ட நேரம் எடுக்கும் எனக்கு. சரியா, நீண்ட நேரம் எடுக்கும். சரியா சரியா அப்ப இங்க நாங்க பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இப்ப நாங்க இப்ப ஏ லெவல் பேப்பருக்கு இப்ப முகம் கொடுக்க போறோம் வைப்போமே. இப்ப 2 பேரும் வந்து முகம் கொடுக்க போறேன். இதை நான் வந்து பிரெயின் எனர்ஜியை பத்தி பேசி சரியான, பிரெயின் எனர்ஜி சரியானே, எனர்ஜி. இப்போ 2 பேரும் இப்போ எக்ஸாம் ஹாலில் இப்போ சிட் பண்ணிட்டு சரியா, 2 பேர்ட எனர்ஜியும் இப்போ உதாரணமாக பேட்டரி மாதிரி தான். இப்போ பிரெயின் அடிச்சலையும் ஒரு மெஷின் உண்டு, ஃபோன் மாதிரி தான். ஃபோன் வந்து 100 சார்ஜில் இருந்து குறைஞ்சி ஒரு 15 சார்ஜ் வரக்கோல வந்து அல்லது 5 சார்ஜ் வரக்கோல வந்து டக்குன்னு நடக்கும், பிரைட்னஸ் ஆஃப் ஆகும். இல்லைங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி பேட்டரி அந்த சார்ஜ் குறைய எஃபிஷியன்சி வரும். இப்போ கேம் ஒன்று விளையாடிக்கொண்டு இருந்தால் சொல்லிச்சுன்னா சார்ஜ் இறங்க ஷூட் ஆகும். அதே மாதிரி என்ன நடக்கும், ஸ்ட்ரக்காக தொடங்கும், லெக்காக தொடங்கும். காரணம் எந்த எஃபிஷியன்சி வருது, எனர்ஜி குறைய பேட்டரி லோவாக எஃபிஷியன்சி வந்து குறையுது. அது மாதிரி தான் சரியான. ஆரம்பத்தில் எக்ஸாமை செய்யறதுக்கு முன்னுக்கு வந்து 100 சார்ஜில் இருக்கிற பிரெயின் சரியானே, பிரெயின் 100 சார்ஜில் இருக்கிற நீங்க கேள்விகளை செய்ய என்ன நடக்கும், பிரெயின் பேட்டரி வந்து லோ ஆகும், எனர்ஜி வந்து ட்ராப்பா என்ன நடக்கும், சார்ஜ் வந்து குறையும், பிரெயின் வந்து டல்லாக தொடங்கும். இப்படி சார்ஜ் குறைய என்ன நடக்கும், ஃபோன் ஸ்ட்ரக் ஆய மாதிரி பிரெயினும் ஸ்ட்ரக் ஆக தொடங்கும், எஃபிஷியன்சி குறையும். சரியானே, இப்போ இந்த 2 பேரையும் நான் பார்த்தேன். இது வந்து எக்ஸ் பிரெயின் அந்த சார்ஜ் சரியானே, இது வை மனுஷன் பிரெயின் சார்ஜ். சரியா, இப்போ 2 பேரும் வந்து ஒரு 10 கேள்வி செஞ்சுன்னு வச்சோமே, 2 பேரும் 10 கேள்வி செஞ்சிச்சு. இவருக்கு 10 கேள்வி செய்யறதுக்கு வந்து நான் சும்மா எல்லாம் 10 ஜூல் தான் போனேன். 10 சக்தி ஒரே கட்டாயம் 10 ஜூல் தான் போனேன். இவருக்கு வந்து 10 கொஸ்டின் செய்யறதுக்கு வந்து என்ன 25 ஜூல் போகணும்னு வச்சோமே எக்ஸாம்பிள் இல்லை. சரியா, ஏன் 25 ஜூல் போறேன், ஏன்டா இவர் வந்து கிளிக்கா தான் செய்யறேன். எக்ஸென்ட் ஆள் வந்து அவருக்கு பெருசா எனர்ஜி போறல, ஏன் அவர் நிறைய விஷயங்கள் அந்த கேள்வியில ஏற்கனவே கண்டு எக்ஸாமு போனலாக்கு அந்த அதே கேள்விகள் தான் இருச்சு, அதே ஐடியா தான் இருச்சு. நல்ல ஞாபகம் எடுத்தாலும் டக்குன்னு கிளிக் ஆகிற என்ன நடக்கிற, எஃபர்ட் குறைவாரு. எஃபர்ட் குறைஞ்சா எனர்ஜி கொஞ்சம் தான் அந்த கேள்வி செய்து தேவைப்படுது. சரியா, இவரு 10 கேள்விகளை செய்யறதுக்கு 10 ஜூல் தான் தேவைப்படுது. இவரு 10 கேள்வி செய்யறதுக்கு 25 ஜூல் தேவைப்படுது. நிறைய பேர் யோசிச்சதுக்கு அப்படி வந்தா இப்படி வந்து எப்படி நிறைய யோசிக்கிறேன் இல்லைங்கன்னா, எல்லாம் திங்க் பண்ணி தான் அந்த டைம் தான் எல்லாத்தையும் யோசிக்கிறேன். சரியா, அப்ப 25 ஜூலை இவரை இழந்துரிய. இப்ப இந்த பிரெயினுக்கு நல்லா தெரியும் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு 2 ஹவருக்கு எம்சிக்கு பேப்பர் வைப்போமே, 2 ஹவருக்கு என்ன வச்சு செய்ய போறேன்னு சொல்லி நல்லா தெரியும். ஏன்னா பிரெயினுக்கு தெரியும் 2 ஹவர் வந்து பிசிக்ஸ் எம்சிக்கு செய்ய போறேன் நான் முடிஞ்சு சொல்லி தெரியும். சரியா, இப்ப 2 பேர் டைம் வந்து இப்படி எனர்ஜி வந்து ட்ராப் ஆகி வரக்குள்ள இவர்கிட்ட கொஞ்சம் வந்து நல்லா அலர்ட் ஆகுற. சரியானே, இவர்கிட்ட வந்து அலர்ட் ஆகுற. சரியானே, இவர்கிட்ட பிரெயின் வந்து அலர்ட் ஆகுற. இப்படியே நீ எனர்ஜியை கொடுத்து சொல்லிச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. இது சரி வரலன்னு சொல்லி இந்த பிரெயின் அலர்ட் ஆகி என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா அந்த எனர்ஜி கொடுக்குற அளவை குறைக்கும். எனர்ஜி கொடுக்குற அளவுல குறைக்கும்னு சொல்லிச்சுன்னா
எனர்ஜியை கொடுக்குற அளவு, அதாவது வெளிவிடக்கூடிய அளவை குறைச்சேன்னு சொல்லிச்சுன்னா அந்த கொஞ்சம் எனர்ஜியை வச்சு தான் நீங்கள் வேலை செய்வாங்க. இப்போ ஆரம்பத்தில் ஒரு செகண்டுக்கு வந்து பிரெயின் வந்து 2 ஜூலை வெளிவிட்டு கொண்டு சொல்லி வச்சோமே, அந்த 2 ஜூலை வச்சுக்கூட நீங்கள் கேள்விகள் செய்ய போகணும்னு சொல்லி வைப்போமே நான். சரி, இப்போ என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு செகண்டுக்கு 1 ஜூலை தான் தாராரு. எலர்ட் ஆகிட்டேன், நீ இப்படியே இழுத்து கொண்டு வந்தா நீ மயங்கி முடிஞ்சிருச்சு, மெல்லியாரியோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவா. சரி, அதனால வந்து நீ நான் உனக்கு ஒரு செகண்டுக்கு 1 ஜூல் தான் தரேன். இப்போ என்ன நடக்கிற ஆரம்பத்தில் 1 நிமிஷத்துல செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கேள்வியை இப்ப 2 நிமிஷத்துலாம் செய்யவாங்க. இப்படி சேர்ந்து வீட்டுல வைத்து தான் அடுத்த கேள்வியையும் செய்யவாங்க இல்லைங்கண்ணா. நல்லா நினைச்சுங்கோ, நீங்க வந்து எல்லாத்தையும் யோசிச்சு செய்யக்கொள்ள வந்து பிரெயின் அலர்ட் ஆகும், எஃபிஷியன்சி குறையும் விலையினா. 2 பேர்டையும் எஃபிஷியன்சி குறையிற, 2 பேர்டையும் எனர்ஜி வந்து ட்ராப் ஆகிற, 2 பேரும் வந்து ஒருவருக்கு பிறகு வந்து ஐடியா வரத்துக்கு லேட் ஆகி அதெல்லாம் நடக்கிற. பட் இவரை விட இவருக்கு நல்லா ஐடியா வரதுக்கு லேட் ஆகி விலையினா. அப்படி ஐடியா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு இல்லையே, அவர் 2 ஹவருக்குள்ள முடிச்சே வீட்டுக்கு போய் தான் முடிச்சுவாங்க. விஷயத்தை வேலை நடத்துங்க. இல்லை இவக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து பிரெயின் தான். பிரெயினுக்கு ஒரு லிமிட் வந்துச்சு, 2 டைம் கெப்பாசிட்டி உண்டு. பிரெயின்ல டிஃபரெண்ட் ஒன்று இல்லை. என்ன டிஃபரெண்ட்? நிறைய விஷயங்கள் இவர் கிளிக் பண்ணி தான் செய்யற. ஏற்கனவே வீட்டுல வைத்து அந்த வீட்லயே அந்த ஐடியா எல்லாம் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணி நிறைய கேள்விகள் செஞ்சு 2 பேருக்கும் நாலேஜ் உண்டு. பட் இவர் நிறைய கேள்வி செஞ்சிச்சு, இவர் நிறைய கேள்வி செய்யல. சரியானே? அப்ப அந்த எக்ஸாம் ஹால்ல வச்சுதான் நிறைய விஷயங்களை யோசிக்கிறேன். நிறைய விஷயத்த யோசிச்சதால ஒரு பிரச்சனை இல்லையா, டைம் போகும், 2வது எனர்ஜி போகும். எனர்ஜி வந்து ட்ராப்பா எஃபிஷியன்சி வரையும். நீங்க ஞாபகப்படுத்தி எடுப்பீங்க, உள்ளுக்கு விளங்கி வர மாதிரி ஆனா வரமாட்டேங்குது. காரணமா எனர்ஜி இல்லை வெளியே கொண்டு வரதுக்கு. சரியானே? அப்ப உங்களுக்கு பிரேக் தேவைப்படிய. 2 பேருக்கும் டென்ஷன் வார, 2 பேருக்கும் ஸ்ட்ரெஸ் வார. பட் இவருக்கு நல்லா ஸ்ட்ரெஸ் ஆற, அந்த ஸ்ட்ரெஸ் தாங்கலா போற இதுக்கு. சரியா? அதுதான் என்னன்னா 40 நிமிஷத்துல வந்து பிரேக் ஒன்று எடுங்கன்னு சொல்லி. இப்ப நானா இருந்தேன்னு சொன்னா 1 நிமிஷம் பிரேக் அடிக்கு. ஏன்னா பிரேக் தான் நடக்கும், எனர்ஜியை வந்து அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிய மாதிரி இல்லைங்கண்ணா. அதுக்கு பிறகு வந்து 40 நிமிஷத்துக்கு பிறகு நான் மறுகாலம் இன்னொரு பிரேக்கும் எடுக்க சொன்னேன். ஏன்னா பிரேக் தான் சார்ஜ் பண்ணும், எங்களோட எஃபிஷியன்சி மாதிரி ஒரு லெவலுக்கு நல்ல ஒரு லெவலுக்கு வர அப்பதான் இல்லைங்கண்ணா. ஸோ நல்லா நினைச்சுங்க. இதுடைய மிகப்பெரிய பிரச்சனை வந்து உங்களுக்கு நீங்க 7 மணி நினைப்பீங்க, உங்களுக்கு தியரி 7ம் பேப்பர்ல ஈஸி தான், பட் டைமுக்குள்ள செய்யல. காரணம் தான் விளங்கினா, நீங்க அந்த டைம்ல யோசிச்சு செய்ய போறீங்க. யோசிச்சு எல்லாருக்கும் செய்ய இயலும். சரியா? யோசிச்சு எல்லாருக்கும் செய்ய இயலும். அந்த அப்படி யோசிச்ச போனா ஒன்று டைம் போற, அதே மாதிரி எனர்ஜியும் போற. உங்களுக்கு டைமுக்குள்ள செய்யல போறோம், உங்களுக்கு பிரேக் ஒன்று தேவைப்படுது. சரியா? அப்ப அதனால வந்து நான் என்ன சொல்லவான்னு செஞ்சேன்னா, நீங்க வந்து இப்ப நார்மலா அடுத்த விஷயம் வந்து நார்மலா அந்த கொள்ள வந்து அந்த ஐடியா வரல, வீட்டுக்கு வந்த ஒரு ஐடியா வருது, காரணம் தெரியல. சரியா? அப்ப நீங்க வந்து 2 ஹவரும் ஒர்க் பண்ணி இவரை விட நல்லா இவருக்கு டயர்ட். ஏன் எல்லா கேள்வியும் யோசிச்சு ஒரு கேள்விக்கு கொடுக்க வேண்டிய டைமும் எனர்ஜியும் இருச்சியானே. இப்ப 1 ஜூல் தான் கொடுக்கணும், இவர் 2-3 ஜூல் குடிக்கிய. சரியானே? அது மாதிரி அப்ப இவர் என்ன நடக்குறா, இவர்கிட்ட பேட்டரி லோ, ஐடியா வருது இல்லை. பட் இவர் எக்ஸாம் ஹால்ல இருந்து வீட்டுக்கு வரக்குள்ள கிட்டத்தட்ட 1 ஹவர் மட்டும் போர்னு வச்சோமே, 1 ஹவருக்குள்ள என்ன நடக்குற, 1 ஹவர்ல பெருசா யோசிச்சு இல்லை, ரிலாக்ஸா தானே பேட்டரி என்ன நடக்கும், பேட்டரி அப்படி சார்ஜ் ஆகும். இப்போ வீட்டுக்கு வந்து நீங்க என்ன செய்யற, அந்த கேள்வியை பார்த்து நல்ல எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணுங்க, பிரெயின் சார்ஜ் கூடிப்பு இப்ப ஐடியா வரத்தணும். அது நடக்குது. சரியானே? உங்களுக்கு யோசிச்சேலான்னு சொல்லி இல்லை, கேள்விகள் எக்ஸாம்ல வந்து A லெவல் கேள்விகள் வந்து சிலபஸுக்குள்ளதானே வரணும், படிச்சதுக்குள்ளதானே வரணும். அந்த படிச்சதை எப்படி டைமுக்குள்ள எழுதிய. சரிண்ணே? அப்ப எங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபைனலா வந்து எங்களுக்கு வந்து A லெவல் பேப்பர்னு சொல்லியது வந்து யோசிச்சு செய்யல, 100% யோசிச்சு செய்யல, வெல் ப்ரிப்பேர்ட். அது ஒரு போட்டி பரீட்சை. சரியானே? அதாவது நாங்க வந்து யோசிச்சு செய்யறதுக்கு டைம் இல்லை எங்களுக்கு. சரியா? எங்களுக்கு யோசிச்சு செய்யறதுக்கு டைம் இல்லை, எல்லாம் வெல் ப்ரிப்பேர்ட். நீங்க ஐலண்ட் ஃபெஸ்ட்னாலும் சரி, நல்ல பிசிக்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தாக்கள் கேட்டு பாருங்க, எல்லாமே எனக்கு பார்த்த கேள்வி மாதிரிதான் இருந்தேன்னா சொல்லுவாங்க. இந்த கேள்வியை பார்த்துட்டு போனாதான் இருக்கணும். ஏன்னா யோசிச்சு செய்யறதே டைம் இல்லைங்க இல்லைங்க. எங்களுக்கு 2 ஹவருக்குள்ள செய்ய தொடர்ச்சியா 2 ஹவர் ஒர்க் பண்ணவும் கஷ்டம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வெல் ப்ரிப்பேர்ட். அதாவது நிறைய விஷயங்கள் நீ தெரிஞ்சுதான் போகும். நான் சொன்னேன், அதாவது 60% எந்த பேப்பரா இருந்தாலும் சரி, அந்த பேப்பர்ல 60% கிளிக் ஆகினாதான்
உங்களுக்கு ஏ அடிக்கிடும். சரியா? இது நான் சும்மா இந்த வீடியோ வந்து செய்யறதுக்கு நான் கிட்டத்தட்ட 3 மாசம் ப்ரிப்பேர் ஆகினேன். ஃபுல் ரிசர்ச் பண்ணி தான் இதை செல்லியா. இந்த வெளியெல்லாம் சும்மா செல்ல சரியோ. நீங்க ஒரு A1 எடுக்கணும்னு சொல்லிச்சேன்னா இது நான் சும்மா இமேஜினேஷன் பண்ணி 2025 A லெவல்ல வந்து உங்களுக்கு A1 வரணும்னு சொல்லிச்சேன்னா 75 75க்குரிய A1 வரணும்னு சொல்லிச்சுன்னா 60% வந்து பார்த்தலாக்கி கொஞ்சம் இலையும் சிரிச்சா யோசிச்சதுக்கு இருந்துச்சியா, பட் பெருசா யோசிச்சதுக்கு இல்லை. அது பார்த்தாலே அந்த ஐடியா கொஞ்சம் கிளிக் ஆகணும். ஒரு ஹேலிக்கு வந்து 2 நிமிஷம் தான் எவரேஜா ப்ரொஃபஸர் வச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்க ஒரு 2 நிமிஷமோ அல்லது 1.5 நிமிஷத்துக்குள்ளேயோ செஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா அதெல்லாம் கிளிக் ஆகிக்கிறதுல அடங்கி சரியானே. 60% கிளிக் ஆகும். கிளிக் ஆகலாட்டிதான் பிரச்சனை, டைம் போதான் போகிறேன். அப்ப கிளிக் 60% மார்க்ஸ் வந்து நீங்க கிளிக் ஆகி எடுத்துட்டேன்னு அதுல ஒரு மார்க்ஸ் கொஞ்சம் அந்த சாரி நேரம் ஒன்று குறையும் தானே, அந்த நேரம் ஒன்று எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கிடைக்கும் தானே. அந்த எக்ஸ்ட்ரா டைம் வந்து எங்களுக்கு யோசிச்சதுக்கு பயன்படுத்து. நீங்க எல்லாத்தையும் யோசிச்சுதான் செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா வீட்டுக்கு போய் தான் செய்வாங்க. சரியா இல்லைங்கண்ணா? ஸோ நான் என்ன சொல்லவான்னு சொல்லிச்சுன்னா இப்ப நான் பார்க்கணும் வந்து எப்படியும் கிளிக் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறேன். கிளிக் ஆகணும்னா எந்தி செய்யணும் எடுத்து பார்க்கணும். சரியானே? எந்தி செய்யணும் எடுத்த பார்ப்போம். சரியா? அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு செக்ஷன்ல ஒரு வினா செய்யறதுக்கு வந்து ஒரு செக்ஷன்ல வந்து ஒரு வினாவோட செய்யணும்னு சொல்லிச்சுன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து மெக்கானிக்ஸ்ல நேர்கோட்டு இயக்கம். சரியானே? நேர்கோட்டு இயக்கத்துல ஒரு கேள்வியோட நீங்க செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு கேள்வியோட நீங்க செய்யணும்னு சொல்லிச்சுன்னா 4 விடயங்கள் இருந்துச்சு. சரியானே? அப்ப அந்த செக்ஷனுக்குள்ள வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருந்துச்சு. அதாவது நார்மலா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லி வந்து எக்ஸாம்பிள் தெரியுண்டா நேர்கோட்டு இயக்கத்துல சொல்லியானே அந்த அந்த சுவாதீனமா வில்லியன்னு சொல்லிய சுவாதீனமா வில்லியன்னு சொல்லி அறுதம் எந்திய மறைமுகமா எந்தி செல்ல வார ஆரம்ப வேகம் 0. இப்ப நீ எக்ஸாம் ஹோல்ல வச்சுக்கொண்டு சுவாதீனமா விழுந்த அப்படி இப்படின்னு கேள்வி போக்குள்ள வந்து ஆரம்ப வேகம் தந்தி இல்லைன்னா என்று யோசிச்சு கொண்டு இருந்தா மனிஷ் அதெல்லாம் கிளிக் ஆகணும். அட காரணம் இந்த அர்த்தம் எந்திய ஆரம்ப வேகம் 0. இதெல்லாம் யோசிச்சு எடுக்கல விலையினா, இதெல்லாம் யோசிச்சு எடுக்கல. அதே மாதிரி புறக்கணிக்கத்தக்க விடயங்கள் இப்ப சில கேள்விகள் சில செக்ஷன்ல கேள்விகள் வரக்குள்ள வந்து சில விடயங்களை புறக்கணிச்ச வேண்டி வர. ஏன்னா சில கேள்விகள் வந்து ப்ரொஃபஸர் ஒன்றை எதிர்பார்ப்பாங்க, நீங்க ஒன்றை எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா சில கேள்விகள் 4-5 விதத்துல பார்க்கலும் அது. பட் எந்த விதத்துல பார்க்கிற சரியான சொல்லி ஒன்று இருச்சு அது எப்படி நான் வாக்கிய அது பார்க்கலும் பாஸ் பேப்பர் செஞ்சாதான். ஏன்னா பாஸ் பேப்பர்ல இருச்சு ப்ரொஃபஸர் எப்படி திங்க் பண்ற ப்ரொஃபஸர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற எதுன்னு சொல்லி விளங்கும். அப்ப பாஸ் பேப்பர் நல்லா செஞ்சா ஆளுக்கு விளங்கும். அட இந்த ப்ரொஃபஸர் வந்து இந்த கேள்வியில இந்த விஷயத்த புறக்கணிச்சிச்சு, ஏன்னா புறக்கணிச்சாட்டி இந்த கேள்வி செய்யலான்னு சொல்லி அவனுக்கு விளங்கும். அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டிக்கு வர வந்து இந்த புறக்கணிக்கத்தக்க வேண்டிய விடயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அது பாஸ் பேப்பர் செஞ்சாதான் வரும் உங்களுக்கு. சரியானே? அதே மாதிரி அடிப்படை விடயங்கள் அடிப்படை முடிவுகள் சில கேள்விகளும் முடிவுகள் இருக்கு. அதே மாதிரி சமன்பாடுகளை யோசிச்சு கொண்டு கேளவா. இப்ப உதாரணமா கொள்ளளவிகளை வந்து எக்ஸாம்ல கேக்கிய இது சமவெளி கொள்ளளவு எழுதின்னு சொல்லி இப்படி ஒரு கேள்வி வந்து நினைச்சோமே. இது சமவெளி கொள்ளளவத்தை கேட்டுன்னு சொல்லிச்சுன்னா 1/c வாரா இல்லாட்டி C+c வாரான்னு சொல்லி யோசிச்சுக்கணும்னு சொல்லிச்சுன்னா முடிச்சு. இதுகள் அடிப்படை விடயங்கள். இதுகளே நீங்க எக்ஸாம்ல யோசிச்சுதான் செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா இவர மாதிரி வை மாதிரி ஆள் மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்களும் யோசிச்சு செய்யறதா தான் ஒரு டைம் போதான் போறேன். இதெல்லாம் கிளிக் ஆகணும். அடிப்படை விடயங்களை கிளிக் ஆகணும் இல்லைன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு டைம் போதான் போறேன் இல்லைன்னா. அதே மாதிரி சமன்பாடு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ்ல சமன்பாடுகள் வந்து ஞாபகம் இல்லை. 4ஆம் அடுக்கு வாரா 3ஆம் அடுக்கு வாரா இதுக்கு வந்து 1/r வார அப்படி யோசிக்கணும் செய்யல. அதெல்லாம் கிளிக் ஆகணும். அடிப்படை விடயங்களை கிளிக் ஆகும் இல்லைங்கண்ணா. அப்ப தியரிஸ் அடுத்த தியரிஸ் கன்செப்ட் அடிப்படை கன்செப்ட் எல்லாம் வந்து கிளிக் ஆகும். கிளிக் ஆகி அப்படின்னு பொறுப்பாக்கும் இஷ்டுக்கு அடிப்படையாக கிளிக் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் ஐடியாஸ் ஏண்டா இந்த அடிப்படை விடயங்கள் சமன்பாடு புறக்கணிக்கத்தக்க விடயங்கள் டெக்னிக்கல் டீம் எல்லாத்தையும் கலந்துதான் ஒரு ஐடியா சொல்லி நீங்க போகவா இந்த கேள்வி இப்படி செய்யும் இந்த சமன்பாடை பயன்படுத்தணும் அதெல்லாம் வந்து ஐடியாஸ். சரியானே? இப்போ ஐடியாஸ்ன்னு சொல்லி வரக்குள்ள எக்ஸாம்ல வந்து நீ இதுக்கு முன்னுக்கு செஞ்ச ஐடியாவை வரையலும் அந்த எக்ஸாமுக்கு. சரியானே? அந்த கேள்விக்கு இல்லாட்டி நீங்க அந்த டைம் வந்து யோசிச்சிடும். சரியானே? இப்போ யோசிச்ச என்று செல்லத்துக்கு வந்து 15% தான் விரிச்சணும். சரியானே? மற்ற எல்லா ஐடியாவும் வந்து 60% ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வீட்லேருந்தே நீங்க எடுத்துன்னு போனா தான் உண்டு. இல்லாட்டி டைமுக்குள்ள செஞ்சு ஒன்றுக்கு போயிடல. சரியா? ரைட். இப்போ நான் வந்து அந்த எப்படி கிளிக் ஆகிறதுக்கு நான் வைக்கிறேன், கிளிக் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி படிக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால்
நான் பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா மெமரைஸ் பண்ணக்கூடிய 2 மெத்தட் இருந்துச்சு. ஒன்றுக்கு எங்களுக்கு ஃபெக்ட்ஸ் பேஸ்டாக மெமரைஸ் பண்ணிடும் ஞாபகம், அதாவது நான் பாடமாக்கினேன் அப்ளிகேஷன் பேஸ்டாக பாடமாக்கிடும். சரியானே? இப்போ நான் ஓலவல் வரங்காட்டும் பழகிருச்சு வந்து ஃபெக்ட்ஸ் பேஸ்டாக தான். அதாவது சும்மா இன்ஃபர்மேஷனை வந்து அப்படியே மண்டைக்குள்ளே வச்சு அந்த அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்கக்கூடிய கேள்வி செஞ்சால் செய்யும். இப்போ F7MA வந்து F7MA எழுதி நான் ஞாபகம் எடுத்தேன்னா அது ஃபெக்ட்ஸ் பேஸ்டாக தான் மண்டைக்குள்ளே போகும். ஜஸ்ட் F7MA அது ஒரு டிசைன் மாதிரி ஞாபகத்தில் நிற்கும். சரியானே? அப்போ கேள்விகள் கேட்கக்குள்ள எம் என்றால் என்ன, ஆர்முடுகள் என்றால் என்ன, அந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் செய்யலும். பட் F7MA பிரயோகப்படக்கூடிய அப்ளை ஆகக்கூடிய கேள்விகளுக்கு வந்து ஒன்று செய்யலாம். சரியா? அப்போ நீங்கள் வந்து F7MA வந்து F7MA தொடர்புபடக்கூடிய கேள்விகள் செய்யணும் என்றால் கட்டாயம் அப்ளிகேஷன் பேஸ்டாக அதான் ஞாபகத்தில் வச்சோணும். ஆர்மூடுகள் மாற மாற எஃப்க்கு எந்தி நடக்கிய அந்த கிராஃப் கேள்விகள் F7MA பிரயோகக்கூடிய கேள்விகளுக்கு தானே அதுகள் செய்யக்குள்ளதான் வந்து அந்த செய்யத்தான் F7MA சொல்லிய வந்து பிரயோக வடிவத்தில் ஞாபகத்தில் வரும். சரிண்ணே? அது நான் எக்ஸாம்பிள் சொல்லி காட்டின்னு சொல்லிச்சுன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எல்லாருக்கும் விளங்கிய மாதிரி எரியத்தை எடுப்போமே. எரியத்தில் வந்து இப்போ இந்த ஷேப்பை வரைஞ்சலாக்கே, சரியானே? ஷேப்பை வரைஞ்சலாக்கே வந்து யூ கதையோட போகக்கூடிய டீட்டா கோணத்தில் எப்படி விஷயம்னு சொல்லிச்சுன்னா நிலைக்குத்து வேகம் வந்து 0 என்ற விஷயத்தை வந்து டக்குன்னு கிளியரா அந்த கிளிக் ஆகும். ஒரு ஏரியா செக்ஷன்ல கேள்வின்னு வரக்குள்ள வந்து கிடை வேகம் ஒரு மாறிலி, சரியான கிடை வேகம் ஒரு மாறிலி, ஆரம் இந்த நிலைக்குத்து அதி உயரத்துல வந்து நிலைக்குத்து வேகம் கதி வந்து 0, சரியானே? அதே மாதிரி டீட்டா வந்து 45 பாயசில இந்த விஷயம்னு சொல்லிச்சுன்னா ஆர் மேக்சிமம் அடையும். அதெல்லாம் டக்குன்னு வரணும், அதெல்லாம் கிளிக் ஆகணும். இதெல்லாம் யோசிச்சு எடுக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஆகலுக்கு வந்து கொஞ்சம் பெரிய விடயமாயிருச்சு சேரும், ஒரு வாரம் அரை வாரம்லாம் போயிடும் இதை செய்யுதுக்கு. பட் லாஸ்ட் இயர் ஆகலுக்கு வந்து நத்திங். காரணம் எத்திய நீங்கள் கேள்விகள் செஞ்சு ஆரம்பத்தில் நிறைய பிள்ளை விட்டு இப்போ டக்குன்னு கிளிக் ஆகிற கிடை வேகம் அந்த மாறிலி நிலை குத்துயரம்னு சொல்லி. பட் நல்லா இருந்துச்சு ஆரம்பத்தில் அப்படி இல்லை. அது மாதிரி நீங்கள் இப்போ ஒரு வரைக்கும் லைட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி நீங்கள் போனாலும் இதே ஹேஸ் தான். சரியானே? நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் வந்து டக்குன்னு கிளிக் ஆகிறதுக்கு வைக்கணும். கிளிக் ஆக வச்சதுக்கு என்ன செய்யணுமெண்டா நீங்கள் கட்டாயம் கேள்வி செஞ்சுதான் ஆகணும். அது எப்படியும் கேள்வி செஞ்சா அப்படி ஞாபகப்படுத்தப்படிய. ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் நோட்டுன்னு வச்சுக்கொண்டு எரியத்தில் வந்து இந்த அதி உயரத்தில் நிலைக்குத்து 0, இடைவேகம் மாறிலி, அந்த மாதிரி ஷார்ட் பாயிண்ட்ஸாக எழுகி நீங்கள் பாடமாக்கினதுக்கு வந்து பேப்பரில் கேட்டுனா செய்யலை. பேப்பரில் கேட்கிற வந்து அப்ளிகேஷன், நீங்கள் பாடமாக்கின வந்து ஃபேக்ட்ஸ் பேஸ்ட். ஃபேக்ட்ஸ் பேஸ்ட்னு சொல்லி செல்லக்கோல ஃபேக்ட்ஸ் பேஸ்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இதைத்தான் அப்ளை பண்ணணும்னு தெரியும். நீ ஃபேக்ட்ஸாக தான் ஞாபகம் வச்சுச்சு. அப்போ நீங்கள் யோசிச்சுட்டா வந்து இந்த இடத்துக்கு இதுதான் வரணும் வேண்டியதை வந்து யோசிச்சுட்டு எடுக்கவாய். அது இல்லாமல் நீங்கள் 5, 6, 7, 8 ஒரு 10, 15 கேள்வி செய்யக்குள்ள வந்து இந்த இடத்துல வந்து நிலைக்குத்து வேகம் 0, இந்த இடத்துல வந்து நிலைக்குத்து வேகம் 0, அப்படி வந்து அப்ளை பண்ணக்குள்ள கேள்விகள் செய்யக்குள்ள வந்தது நீங்க அப்ளை பண்ணி சொல்லிச்சுன்னா அது ஒரு கட்டத்துல வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆகும் மண்டேல ரெஜிஸ்டர் ஆகிட்டேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு நீங்க எந்த ஏரியா கேள்வி செஞ்சா டக்குன்னு கிளிக் ஆகும். ஏன்னா பிசிக்ஸ் பேப்பர்ல இருந்துச்சுன்னு சிச்சுவேஷன் தானே. ஒரு பந்தனா வீசின மேல் நோக்கி போன, கீழ் நோக்கி வந்த, வெப்பம் வந்து இங்கிருந்து இங்கேயே போன, ஒரு பந்து இங்கிருந்து இங்கேக்கு வீசி, அப்படி சிச்சுவேஷன் தானே இல்லையே. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அந்த கான்செப்ட், அந்த ஐடியா, முக்கிய முடிவுகள் வந்து ஞாபகம் வரணும். அப்படித்தானே? அந்த கேள்வியை செய்யக்குள்ளதானே ஞாபகம் வரும், சும்மா ஞாபகம் வந்து இல்லை. அப்ப அந்த கேள்வி செய்யக்குள்ள ஞாபகம் வரணும்டா அந்த கேள்வி நிறைய, அதாவது அந்த தொடர்பான நீங்க கேள்விகள் செஞ்சிருந்தா தான் வந்து அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அந்த விஷயத்தை அப்ளை பண்ணியிருந்தா தான் ஒரு கட்டத்துல அப்படி 4, 5, 6, 7 செய்யக்குள்ள வந்து பிரெயினாகவே ஒட்டோவாகவே வந்து கிளிக் ஆகும். இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஐடியா தான் வரணும், இந்த சிச்சுவேஷன்ல இந்த சமன்பாடு தான் வரணும், சரியானே? இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஐடியா தான் வரணும்னு சொல்லி ஒரு 10, 15 கேள்வி செய்யக்குள்ள வந்து இந்த இப்படிதான் நடக்கும். சரியா? இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சமன்பாடு, இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சமன்பாடுன்னு சொல்லி நீங்க 5, 6, 10 கேள்வி செய்யக்குள்ள வந்து அது ரெஜிஸ்டர் ஆன மண்டேல இந்த சிச்சுவேஷன்டா இந்த சமன்பாடு, இந்த சிச்சுவேஷன் அப்படி மறைமுகமா வந்து என்ன நடக்கும்டா மண்டேல ரெஜிஸ்டர் ஆகும். ஆகவே அந்த மாதிரி கேள்வி உண்டு எக்ஸாம்ல நீங்க அவன் கேட்கக்குள்ள வந்து அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தலாக்கு
மண்டை அதாவது பிரெயின் வந்து டக்கான என்ன நடக்கும், டக்குன்னு சொல்லி கிளிக் ஆகும். அட இதே சிச்சுவேஷன் தான் நீக்கு முன்னுக்கும் பார்த்தேன், என்ன டக்குன்னு சொல்லி கிளிக் ஆகும். சரியானே, இந்த கிளிக் ஆகிறதான் வேணும், எக்ஸாம் டைம்ல கிளிக் ஆகும். சரியானே, நீங்க ஃபேக்ட்ஸ் பேஸ்டா நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருந்தேன்னு சொல்லி சும்மா ஷோர்ட் நோட பாடமாக்கணும்னு சொல்லிச்சுன்னா நீங்க யோசிச்சுதான் எடுக்கவே இந்த சிச்சுவேஷன்ல அந்த விஷயம் எப்ளை ஆகிற நிலையும் உங்களுக்கு தெரியும், பிரெயினுக்கு தெரியும். அப்ப நீங்க தான் யோசிச்சு இந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் இது வந்து நீங்க யோசிச்சுதான் எடுக்கவா, எஃபர்ட் பெருசாயிருச்சு, டைமுக்குள்ள செய்யல, டைம் எடுக்கும். அது கிளிக் ஆகினா தான் எங்களுக்கு குறுகிய நேரத்துக்குள்ள அந்த கேள்வியில செஞ்சு முடிச்சிடும். கிளிக் ஆகணும்னு சொல்லிச்சுன்னா நீங்க அந்த ஐடியா அந்த விடயம் வந்து எப்ளை ஆகக்கூடிய நிறைய கேள்விகள் செஞ்சுதான் ஆகணும். சரியானே, ஆகவே சில பாயிண்ட்டுகள் சில முக்கியமான விடயங்களை வந்து கிளாஸ் நோட்ஸ்கள் தந்திருந்தேன்னு சொல்லிச்சுன்னா அந்த கிளாஸ் பாயிண்ட்ஸ் அந்த இந்த விடயங்கள் வந்து எக்ஸாம் டைம்ல ஞாபகத்துல வரணும், கிளிக் ஆகணும்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யணும், ஃபுல்லா பாடமாக்கிய இல்ல அந்த பாயிண்ட் எப்ளை ஆகக்கூடிய கேள்விகளை வந்து 10-15 செய்யுங்க. சரிண்ணே, 10-15 செய்யுங்க. அப்ப அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்ளை ஆகக்கூடிய கேள்விகள் ஏ லெவல் எக்ஸாம் வந்து இருந்துச்சுன்னா அந்த வீடியோ டக்குன்னு கிளிக் ஆகும். இல்லைன்னா டக்குண்டு கிளிக் ஆகும். சரியானே, இப்போ எங்களுக்கு வந்து அதான் என்னன்னா 100% கிளிக் ஆக வச்சேல, ஏன்னா சில சில பாயிண்ட்கள் வந்து அந்த எப்ளை ஆகக்கூடிய கேள்விகள் வந்து உங்களுக்கு தேடிக்குள்ள அமைச்சிடும். இல்லைங்கண்ணா, ஒரு 2-3 தான் அந்த தேட கிடைச்சும் அந்த டைமுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகி வந்து மண்டையில் வைத்து சரி என்ன ஹஸ்டர். சரியானே, அதுதான் என்ன எங்களுக்கு 60% கிளிக் ஆகினா போதும். ஏன்னா 60% வந்து மெயினான விடயங்களை சுற்றி 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 உங்களுக்கு நிறைய கேள்விகள் பார்த்துக்கொள்ளும். செஞ்சுட்டு போனோன்னு சொல்லிச்சுன்னா ஏ லெவல் எக்ஸாமும் அதுதான் வரும். சரியானே, இப்போ நீங்கள் ஏ லெவலுக்கு போனோம்னால அதே கேள்விகள் தானே நீங்கள் பார்த்த நிறைய கேள்விகள் தானே இருந்தா இல்லை இல்லைங்கண்ணா. ஸோ எங்களுக்கு 60% வந்து கிளிக் ஆகிட்டா போதும், 15 யோசிச்சு செஞ்சு கொள்ளையிலுமே இருக்கு, அதுக்கு டைம் இருச்சு. இதால மீயக்கூடிய டைம் எங்களுக்கு இது பாவிச்சு, அதுக்குதான் செல்ல வர. சரியா, அதுக்கு தான் நான் செல்ல வர. சரியா, ரைட். அப்ப நீங்க வந்து நான் முடிவா சொல்லிய நீங்க ஃபேக்ட்ஸ் பேஸ்டா ஞாபகம் பூட்டினு சொல்லிச்சுன்னா முக்கியமான விடயங்கள் சமன்பாடுகளை வந்து நீங்க கொப்பியன் எடுத்து ஞாபகப்படுத்தி பாடமாக்கின ஃபேக்ட்ஸ் பேஸ்டா பாடமாக்கினு சொல்லிச்சுன்னா எக்ஸாம் டைம்ல வந்து யோசிச்சு தான் எடுக்கவாங்க. ஏன்னா இந்த இடத்துல கேள்விகள் கேட்க சிச்சுவேஷன் தான் தாரு, ஏ லெவல் பேப்பர்ல சிச்சுவேஷன் அப்ளிகேஷன் தான் தாரு. இந்த இடத்துல இது எப்ளை ஆகுறன்னு சொல்லி தெரியும் பிரெயினுக்கு, நீங்க தான் இதுதான்டா இதுக்கு எப்ளை ஆகுன்னு சொல்லி எஃபர்ட் ஒன்று போட்டு சரியான பெரிய ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டு தான் நீங்க அதை கேள்வி செய்ய வேண்டி வரும். அதுவே நீங்க கேள்விகள் நிறைய செஞ்சு 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 அப்ளிகேஷன் பேஸ்டா ஞாபகப்படுத்தினா தான் ஏ லெவல் பேப்பர்ல கிளிக் ஆகும். கிளிக் ஆகலண்டா குறைந்த எஃபர்ட்ல, அதாவது குறுகிய நேரத்துல குறுகிய எனர்ஜி சக்தி விரயத்தோட உங்களுக்கு அந்த கேள்வியை செஞ்சு முடிச்சிடும். சரியா, ஒரு கேள்வியை செஞ்சு முடிச்சிடும். சரியா, அதுதான் முடிவு, 2 முடிவு. சரியானே, இப்ப நீங்க வந்து அப்ப உங்களுக்கு ஒரு குறித்த ஒரு ஐடியா உண்டு மண்டேல நிச்சயணும்னு சொல்லிச்சுன்னா எக்ஸாம் டைம்ல வந்து அந்த ஐடியா அந்த கன்செப்ட் வந்து மண்டேக்கு வரணும்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் அந்த கேள்விகள் தொடர்பாக நிறைய கேள்விகள் செஞ்சுதான் ஆகணும். சரியானே, அதே போல இப்ப நான் ஒரு கேள்வியோட நாங்க வாசிச்சேன்னு சொல்லிச்சுன்னா அந்த கேள்வியில ஃபெஸ்ட்டுக்கு வந்து பிரெயின் எப்படி யோசிக்கணும்னு சொல்லிச்சுன்னால் ஃபெஸ்ட்டுக்கு அது எந்த செக்ஷன் சொல்லி பார்க்கும். மெக்கானிக்ஸ்ல என்ஜின், ஹைட்ரோல என்ஜின், ஹைட்ரோஸ்டேட்ல வந்துன்னு சொல்லி இப்படி பிரிச்சு ஃபில்டர் ஆகி வரும். ஹைட்ரோஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ் என்று சொல்லி தெரியுமெண்டா அந்த அதுல எந்த ஐடியான்றதை வந்து அது டக்குன்னு அந்த கேப்சர் பண்ணிக்குள்ளேயும். சரியோ, அதனால நான் என்ன சொல்லவான்னு சொல்லிச்சுன்னா ஒரு செக்ஷன்ல வந்து சரியானே, இப்ப நீங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு செக்ஷன் எடுக்கும் மெக்கானிக்ஸ்ல ஹைட்ரோன்னு வைப்போமே, ஹைட்ரோஸ்டேட் எடுப்போமே, அந்த ஹைட்ரோஸ்டேட்ல வந்து ஒரு ஐடியா வந்து நீங்க ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அந்த ஐடியா தொடர்பான கேள்விகள் செய்யறது மட்டுமல்லாமல் நீங்க அந்த ஹைட்ரோஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா செக்ஷன்ல இருக்கக்கூடிய கேள்விகள், அதாவது பாஸ் பேப்பர் எடுங்கன்னு செல்ல வர பாஸ் பேப்பர் எடுத்து ஹைட்ரோஸ்டேட்ல இருக்கக்கூடிய வந்து ஆர்கிமிடிஸ் தத்துவம் இருச்சு, மிதப்பு விதி இருச்சு, அந்த பெஸ்கால் தத்துவம் படி கொஞ்சம் கொஞ்சம் சில நிறைய கான்செப்ட் இருச்சானே, அந்த கான்செப்டுகளுக்கு இடையில கனெக்ஷனை பாருங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு பந்து மாதிரியா, அது ஒரு விடயம் மாதிரி. ஏன்னா 10,000 விடயங்களை ஞாபகம் வச்சதை விட
எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒன்றுன்னு சொல்லி நீங்க மாத்திட்டுன்னு சொல்லிச்சுன்னா பிரெயினுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள லேசி. எல்லாத்துக்கும் இடையில கனெக்ஷன் தெரியும் சொல்லி ஒரு கேள்வி பார்க்கக்குள்ள இது எந்த இதுன்னு சொல்லி டக்குன்னு பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணிடும் சரிதானே. ஸோ நான் என்ன செல்லவான்னு சொல்லிச்சுன்னா ஒரு பாஸ் பேப்பரை நீங்க எடுங்க. பாஸ் பேப்பர் ஒரு செக்ஷன் வைஸ் பிரிச்சிச்சு. ஜேகேசி புக் எடுத்துட்டா உங்களுக்கு பேட்டர்ன் இந்த செக்ஷன் வைஸ் பிரிச்சிச்சு. அந்த செக்ஷனுக்கு கூட எல்லா கேள்வியும் பாருங்க இல்லைங்கன்னா ஹைட்ரோன்னு எடுத்துக்கொண்டா ஹைட்ரோ ஸ்டெட்ல இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் கேட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் பாருங்க. அதுக்கு இடையில கனெக்ஷன் ஒன்று ஏற்படுத்திக்கல பாருங்க சரியான. ஆர்கிமிடிஸ் தத்துவத்துக்கும் தத்துவ கேள்விகள் அதுலயும் நிறைய பேட்டர்ன் கேள்விகள் இருந்துச்சு. அதே மாதிரி மிதப்புவில நிறைய பேட்டர்ன் கேள்வி எல்லா கேள்வி கனெக்ஷன் ஒன்று விளங்கி சொல்லி பாருங்க. அதுதான் அனலைஸ் பண்ண சொல்லி. அப்ப நான் 2027 26/7 என்னோட ரிவிஷன்லயும் வந்து நான் மெயினா வந்து பாஸ் பேப்பரை செய்த 1980 செய்வேன். ஏன்னா பாஸ் பேப்பரை பூரா மாடல் பேப்பர் எங்களுக்கு 80 செய்யணும்னா 80 செய்யலும் சரியானே. ஸோ 1980 செய்வேன். 2 வட்டையில செய்வேன். ஒரு வட்டை வந்து நான் எல்லா கேள்விக்கும் அதாவது எல்லா கேள்வியும்னா மெயினான கேள்விகள் கொஞ்சம் முயற்சி அந்த எல்லாத்துக்கும் வந்து நான் விளக்க ஒரு எழுத வைப்பேன். இந்த விளக்க உரை சரி முக்கியம். ஏன்னா ஒரு செக்ஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு வழின்னா விளக்க உரைகள். 2வது வட்டையில வந்து நான் அனலைஸ் பண்ண வைப்பேன். அனலைஸ் பண்ணி நான் ஷார்ட் நோட்னு அடிக்க வைப்பேன். அதை அனலைஸ் பண்ணக்குள்ளதான் வந்து ஒரு செக்ஷன்ல எப்படிப்பட்ட கேள்விகள் வார ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த செக்ஷனுக்குள்ள இவ்வளவுதான் கேட்கணும்டான்னு சொல்லி சரிண்ணே. அது உங்களை வச்சு உங்களோட கைப்பட அனலைஸ் பண்ணி ஷார்ட் நோட் அடிக்க வைப்பேன். ஏன்னா உங்களோட பிரெயின் தான் என்ன செய்ய போறேன் எக்ஸாம் எழுத போறேன் சேர்ந்த பிரெயின் இல்லே. ஸோ அதனால உங்களைய வச்சுதான் செய்ய வைப்பேன். இந்த அனலைஸ் பண்ணக்குள்ள நல்ல ஒரு கிளாரிட்டின்னு வரும் சரியானே. கரெக்டாக ஷோர்ட் அடிச்சு வச்சுக்கோங்க சரியானே. அதை அனலைஸ் பண்ண அப்போ கனெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கூட லேசி கிளிக் ஆகிறதுக்கு லேசி பிரெயினுக்கு சரியா. அடுத்த விஷயம் தான் இந்த படம். மிச்ச நேரம் பார்த்துக்கொண்டு இந்த படத்தை விளங்கப்படுத்தலைன்னு சரியா. இந்த படத்தை நான் விளங்கப்படுத்த போறேன். இந்த படத்துல எந்த இருந்துச்சுன்னா பயாலஜிக்கல் நார்மல் ஐடியா இருந்துச்சு நியூரான்ஸ் சரியானே. இது நான் வந்து நான் போட்ட வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் மட்டும் தரத்துக்கு பேசிக்கா நான் விளங்கப்படுத்தியேன். இது பிரெயின் 2 பேர்டையும் பிரெயின் ஒன்று தான் சரியானே. இதுக்கு நான் என்ன ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லி இப்போ போன்ல ரெம் சொல்லிச்சு ஷார்ட் டைம் மெமரி அது மாதிரி. இப்போ ஒரு கேள்வியை நீங்க வாசிச்சேன்னு சொல்லிச்சுன்னா கேள்வியை வாசிச்சு 2 பேரும் வாசிச்சேன்னு சொல்லிச்சுன்னா அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய முக்கியமான தரவுகள் எங்கேயும் கேட்டுருச்சு. அந்த முக்கியமான நம்பர்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இவர் கேப்சர் பண்ணிக்கும். யாரு கேப்சர் பண்ணும் ஒர்க்கிங் மெமரி வந்து கேப்சர் பண்ணும் சரியானே. தற்காலிகமாக கேப்சர் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி வச்சேன்னு சொல்லி இப்போ சிலாக்களுக்கு வந்து எம்சிக்யூன்னு எப்பவுமே எம்சிக்யூ இங்கே வாசி வரக்கோல இங்கே வாசக்கோல இங்கே ஞாபகம் இல்லை. காரணம் வந்து இதில் பிரச்சனை. ஏன்னா இவருக்கு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கல சார். சிலாக்களுக்கு வந்து அப்படி வாசது கஷ்டம். அது பயப்பட வேணாம். அது நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு நிறைய கேள்வி செய்ய உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி எடுத்துடல பயப்படுத்த வேணாம் சரியானே. ட்ரெயின் பண்ணி எடுத்துடல சரியா. அதே மாதிரி சிலாக்களுக்கு வந்து ஒரு கேள்வியை செஞ்சுட்டு அடுத்த கேள்விக்கு போகக்கூட அந்த கேள்வியை மறக்கல இல்லைங்கண்ணா. அதாவது நான் இல்லை வர வந்து ஒரு கேள்வியை முடிச்சுட்டு அந்த கேள்வி செஞ்சுக்குள்ளே இல்லை அடுத்த கேள்வியை போகக்குள்ள வந்து அதே கேள்வியை நினைச்சுக்கொண்டுச்சு அதே கேள்வி நினைச்சுக்கொண்டு நினைச்சுன்னா இது லோட் ஆகும். ஏன்னா இவருக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துருச்சு. அதாவது அதுக்குள்ள இருக்க டேட்டாஸ் அளவு இன்ஃபர்மேஷன் அளவு ஒரு அளவு வந்துருச்சு லிமிட் வந்துருச்சு. நீங்க பழைய கேள்வியும் இப்பேத்து கேள்வியும் 2 டேட்டாவையும் போட்டுன்னு அச்சாராயிரும். அன்டைமுக்கு இங்கெல்லாம் சொல்லி அந்த சில டேட்டாஸ் வந்து வெளிக்கு போகும் இல்லைங்கண்ணா. கேட்டது எந்தே தெரியா இல்லைங்கண்ணா. சில டேட்டாஸ் வந்து இல்லா போனா சரியான விடையை பேத்துக்குள்ள இல்லா போகும் சரியா. ஐஷொட்டி ஒரு கேள்வி செய்யக்குள்ள அந்த கேள்வியில நிச்ச பாருங்க சரியானே. ஆகவே என்ன நடக்கும் இப்போ ஹீட் கேள்வின்னு எடுப்போமே. ஹீட் கேள்வி எடுத்துன்னா அது நார்மலா நான் சும்மா எல்லாமே 2024 வந்து 46வது கேள்வி எடுப்போமே. 46வது கேள்வி எடுத்துன்னு சொல்லிச்சுன்னா அதுல வந்து ஒரு படம் ஒன்றுச்சு. நான் இந்த கேள்வியை பார்த்தலாக்கு பிரெயின் என்ன பார்க்கும்டா ஒரு வரை பண்ணிச்சு டக்கண்டு இது ஹீட்டில் இருக்கக்கூடிய வெப்ப இயக்கவியலுக்குரிய ஒரு கேள்வி டக்குன்னு பிடிக்கும். அதெல்லாம் கிளிக் ஆயிடும் சரியா. அதுக்கு பிறகு அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் வெப்பநிலை என்றது அந்த பிரெயின்ல வச்சுக்கணும் சரியானே. அதே மாதிரி அந்த கிராஃபை மண்டையில வச்சுக்கணும். அப்படி சில பாயிண்ட் எல்லாம் வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு இது எப்படி சால்வ் பண்ணி எடுத்து யோசிக்கும். என்ன நடக்கும்னா இன்ஃபர்மேஷன் அனுப்பினாக்கே இந்த கேள்வி நீங்க முன்னே செஞ்சிருப்பீங்க. அப்ப அந்த இந்த செஞ்சிருந்தேன்னு சொல்லிச்சுன்னா இன்ஃபர்மேஷன் இருச்சுன்னு பாக்கிய இது எந்த செக்ஷன் இந்த கிராஃப் இருச்சுன்னா இது ஒரு இந்திய வெப்பநிலை அப்படி என்ன செய்வோம்னு சொல்லிச்சுன்னா யோசிக்கும் சரியானே விளங்கின. அப்ப
நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எந்தியாலும் ஒரு தியரின்னு சொல்லி வைப்போமே. இப்போ தியரிஸ் எல்லாம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா இப்படி தான் ஞாபகத்தில் வைக்கப்படும். எக்ஸாம்பிள் நீக்கு முன்னுக்கு வந்து சில சில கேள்விகளுக்கான ஐடியாஸ் இருந்துன்னு சொல்லி இந்த ஐடியாஸ் எல்லாம் நடக்கும்னா இப்படி கோர்வையாக தான் இருக்கும். சரியானே? கோர்வையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு கேள்வியை வாசித்து சில டேட்டாஸை ஃபில்டர் பண்ணி இதுக்கு அனுப்பும். சரியான இவர் தான் ஹோல்ட் பண்ணி வச்சோம். இந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணி நான் எப்படியும் வந்து பிரச்சனை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணின்னு சொல்லி இது என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா பாஸ்ட் மெமரிஸ். சரியானே? அதாவது பழைய டேட்டாஸ் பழைய இந்த மாதிரி செஞ்ச அனுபவங்கள் இருந்துச்சோடனே உங்களுக்கு போய் தேடி பார்க்க. சரியானே? அப்போ ஒவ்வொரு விஷயம் ரைட் வீடியோ நடுவில் ஹட் ஆகிட்டேன். ரைட் இன்னும் சொல்லிக்கொண்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு கேள்வியோட நீங்கள் செய்யக்குள்ள வந்து அந்த கேள்விக்கு தேவையான தியரிஸ் கன்செப்ட் முக்கியமான விடயங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இதில் சேவ் ஆகித்தான் ஆயிடுச்சு. சரியா? அப்போ ஒவ்வொன்றும் என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா நான் அந்த இந்த கேள்வி வாசிச்சக்குள்ள வந்து முக்கியமான டேட்டாஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இவர் கேப்சர் பண்ணிடும். இதை ஹோல்ட் பண்ணி இதை வச்சுக்கொண்டு தான் ஏன்டா ஒரு விஷயத்த யோசிச்சதுக்கு உதாரணமாக ஒரு கேள்வியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஞாபகம் இருந்தால் தானே அது அது அதை எப்படி செய்கிற எல்லாத்தையும் யோசிச்சிடும். இவரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிற. சரியானே? ஹோல்ட் பண்ணி வச்சு நடக்கிறேன்னு இருந்துச்சுன்னா உள்ளுக்கு விஷயம் நடக்கிற. சரியானே? அப்போ அந்த கேள்வி செய்யறதுக்கு தேவையான தியரி செஞ்சு கன்செப்ட் எல்லாம் நடக்கும்னா ஆக்டிவேட் ஆகும். ஒவ்வொரு கன்செப்டும் வந்து இப்படி ஒவ்வொரு நியூரோன்ஸுக்கு இடையில வந்து அந்த சேவாய் இருச்சு. சரியானே? அப்போ என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா இந்த கேள்வி செய்யறதுக்கு தேவையான அந்த விடயங்கள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா அந்த நியூரோன்ஸ் வந்து ஆக்டிவேட்டாக தொடங்கும். சரியானே? ஆக்டிவேட்டாக என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா சிக்னல் அனுப்பும் இந்த கேள்வி இப்படித்தான் செய்யறேன்னு சொல்லி. சரியானே? இப்போ சிக்னல் அனுப்புறது வந்து எப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல வெற்றி இடத்துல அனுப்புறதில்ல இதனூடாகத்தான் வார. சரியானே? இதனூடாகத்தான் வார. சரியானே? அப்போ அதாவது ஒவ்வொரு நியூரோன்ஸுக்கு இடையில வந்து ஒரு பாலம் மாதிரி பேசிக்காக இல்லையானே ஒரு பாலம் மாதிரி இருச்சு. அந்த பாலத்தை தாண்டித்தான் அந்த சிக்னல் எலக்ட்ரிசிட்டி தான் அன்னைக்குள்ளேயுமே இருந்துச்சு. சரியானே? எலக்ட்ரிசிட்டின்னு பாயுது. இப்போ நான் நார்மலாக பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு தெரியும் இந்தியன் எலக்ட்ரிசிட்டியில் நான் படிக்கக்கூடிய சாம்பாடு பேசிக்கான சாம்பாடு இந்த சாம்பாடு. சரியானே? இந்த சாம்பாட்டில் வந்து இந்த இது மாறலின்னு சொல்லி வச்சுன்னு சொல்லிச்சுன்னா குறுக்கு வெட்டு பரப்பளவு ஏன்னா தடிப்புன்னு வைப்போமே. தடிப்பு கூட கூட நடக்கும். தடிப்பு கூட கூட தடை வந்து குறையும். இப்போ தடை குறைஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு குயிக்கா போய்த்திரும் சிக்னலை குயிக்கா அனுப்பிடும். அதே மாதிரி குறைந்த சக்தி விரயத்தோடு அனுப்பி போயிடும். அதாவது இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பாலம் வந்து தடிப்பா என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா இந்த சிக்னல் வந்து இந்த ஐடியா சிக்னல் வந்து குயிக்கா போகும். அதே மாதிரி குறைஞ்ச சக்தியோட தான் போகும். இப்போ ரெண்டு இதையும் பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் ஒன்று விளங்கும். எந்த டிஃபரெண்ட் இதுல வந்து நிறைய கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த நியூரோன்ஸுக்கு அதுக்கு இதுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இவருக்கு வந்து கனெக்ஷன் இல்லை. காரணம் என்ன? இவர் வந்து ஒரு செக்ஷன்ல வந்து பலதரப்பட்ட கேள்விகள் செஞ்சிருச்சு. அந்த அப்படி கேட்கலுமா அப்படி கேட்கலுமா அப்படி கேட்கணுமா இப்படி கேட்கணுமா எல்லா விதத்திலையும் கேள்வி செஞ்சிச்சு. அப்ப எல்லா நியூரோன்ஸுக்கு இடையிலும் வந்து நிறைய கனெக்ஷன் ஏற்படுத்தி வந்து வச்சுதான் இருச்சு. ஸோ எப்படி கேட்டுட்டாலும் அவரு கேள்வி செய்யும். காரணம் இல்லைங்கய்யா. அதே போல ஒரு கேள்வி வந்து நிறைய டிப் செஞ்சிச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னா மாற தடிப்புக்கான காரணம் வந்து அந்த செக்ஷன் யூஸ் ஆகக்கூடிய நிறைய கேள்வி செஞ்சிச்சு. சரியானே? நிறைய கேள்வி செஞ்சிச்சு. சரியா? அப்ப இவர்ல பார்த்தோன்னா பெருசா இவர் ஒரு விஷயம் தான் ஒரு கேள்வி ஒரு ஐடியா வந்து ஒரு விடயம் தான் வந்து கூடவா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சரியான இதெல்லாம் விடயங்கள். சரியானே? இதெல்லாம் வந்து நலிவு 2-3 கேள்விகள் செஞ்சிச்சு. சரியா? 2-3 கேள்விகள் தான் செஞ்சிருச்சு. சரியா? ஸோ என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா இவருக்கு வந்து குயிக்கா ஐடியா வர தொடங்கும். விளங்கினா காரணமாக தான் இவருக்கு நிறைய 60% விடைகள் டக்கான கிளிக் ஆகிறது வந்து காரணமாக தான். சரியானே? ரெண்டுக்கு பேருக்கு முன்னாடி டிஃபரெண்ட் இந்தியன் ரெண்டு பிரெயினும் ஒன்று தான். பட் என்ன டிஃபரெண்ட் நீங்களும் ஆகும் உழைப்பு. சரியான உழைப்பு தான் டிஃபரெண்ட். என்ன பிரெயின் ஒன்று தான் கனெக்ஷன் ஏற்படுத்தின நிறைய டைமை கொடுத்து நிறைய கேள்வி செஞ்சு எல்லாத்துக்கும் இடையில கனெக்ஷன் ஏற்படுத்தி கொண்ட நியூரோன்ஸ் இடையில இவர் வந்து பெருசா கேள்வி செய்யல. ரெண்டுக்கும் ஒரே நாலேஜ் தான். 2 பேருக்கும் ஒரே நாலேஜ் தான். என்ன பிரச்சனை? இவர் கனெக்ஷன் ஏற்படுத்தல. கனெக்ஷன் ஏற்படுத்தலாத்தால எக்ஸாமுக்கு போகண்டா நிறைய விஷயங்கள் யோசிச்சுதான் செய்யவாய். யோசிச்ச கூட என்ன நடக்கிற உண்மையிலேயே வந்து ஒரு ஐடியா ஒன்று கேட்டுன்னு வச்சோமே இவர் டக்குன்னு செஞ்சிருவாரு. இவர் நான் சும்மா எல்லாமே புதிய ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லி அந்த அந்த இப்போ உதாரணமாக வந்து எனக்கா வந்து நான் நார்மலாக பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இதுக்கும் இடையில சரி இதுக்கும் இடையில கனெக்ஷன் இல்லைன்னா இவருக்கு கனெக்ஷன் இருந்துச்சு. அது தொடர்பான கேள்வி செஞ்சிச்சு. அந்த விஷயம் தொடர்பா அது யூஸ் ஆகக்கூடிய கேள்வி செஞ்சிச்சு. அந்த கேள்வி ஏற்றல டக்குன்னு சிக்னல் புக்குன்னு சொல்லி வந்துடும். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா இந்த சிக்னல் வந்து இதனால போகலாம்
போகலாட்டி இந்த பாடத்தை கெட்டணும், புதுசா கெட்டணும். அப்ப எக்ஸாம் ஹால்ல இது இவர் கெட்டை சும்மா லேசி இல்லை, இப்படி கெட்டின்னு சொல்லி வந்து ரெண்டுக்கும் இடையில கனெக்ஷன் ஏற்படுத்தினது அவ்வளோ எனர்ஜி போகும். புதிய ஒரு ஹேல் கேட்க கொள்ள புதிய ஒரு பாத் இப்படி ஃபோம் ஆகிய வந்து லேசி இல்லை. இது எப்படி ஃபோம் ஆகினது சின்ன ஒரு வீடியோ உண்டு சரியா, நான் டெலிகிராம் சேனல்ல கூட கட்டேன், அதில் ஜாயின் ஆயிருங்க சரியா. ஜாயா ஃபோம் ஆகுது சரியானே, புதிய ஒரு ஐடியா வரக்கொள்ள இப்படிதான் ஃபோம் ஆகுது. இது ஃபோம் ஆகி லேசி இல்லை, ஒரு பாலங்கெட்டி மாதிரி அப்போ அவ்வளோ எனர்ஜி போகும். இப்போ இதுகள் கெட்டத்துக்கு வந்து இதெல்லாம் வீட்டில் ஹெட் ஓண்டி விடுங்க, வீட்டுல ஹெட்னா தான் வந்து எங்களுக்கு அந்த சிக்னலை மட்டும் பாஸ் பண்ணிடணும். இவர் என்ன செய்யறார், எக்ஸாம் ஹால்ல வச்சு தான் கெட்டியதும் எக்ஸாம் ஹால்ல வச்சு தான் சிக்னல் அனுப்பியது. அப்படி செய்யல, டைமுக்குள்ள செய்யல. இவருக்கும் ஒரு லிமிட் உண்டு, பிரெயின் சரி ஒரு உதாரணம் உண்டு, அவருக்கு ஒரு லிமிட் உண்டு இருந்துச்சு, வேண்டிய மாதிரி பயன்படுத்தல சரிங்களா. ஸோ அதனால அவருக்கு பிரேக் தேவைப்படிய வீட்டுக்கு போய்த்தெல்லாம் கேலி செய்யறதுக்கான காரணம் அதுதான். ஏன்டா இதெல்லாம் கெட்டி 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 சிக்னல் அனுப்ப போனேன்னா டைம் போதா விளங்கி. அப்ப நியாயம் விளங்கியா, ரெண்டுக்கு பேருக்கும் இல்லை நியாயம் விளங்கியா, இதெல்லாம் நியாயமா எக்ஸாம் ஹால்ல வச்சு இதெல்லாம் கெட்டி கொண்டு சிக்னல் அனுப்பிய. அதனால சொல்லியா நீ நிறைய கேள்விகள் செய்யணும் சரியா, நிறைய கேள்விகள் நீ பலதரப்பட்ட கேள்வி செய்யக்குள்ள பலதரப்பட்ட ஐடியாஸ் வரும், நிறைய இடங்கள கனெக்ஷன் வரும். இதுல இருந்து கனெக்ஷனே இல்லை, 2-3 கேள்வியில செஞ்சு கொண்டு எக்ஸாம் போற சரி கஷ்டம் விளையின. எல்லாம் படிச்ச மாதிரி தான், எஸ் படிச்சு எல்லாருக்கும் எல்லாம் படிச்ச மாதிரி படிச்சதுக்குள்ள பிசிக்ஸுக்குள்ள ஹேக்கணும் கேள்வி என்ன பிரச்சனை அவருக்கு டக் குறுகிய காலத்துக்குள்ள செய்யலாம், யோசிச்சு தான் செய்வாய. ஸோ அதனால நான் செல்ல வர ஒரு பிசிக்ஸ் பேப்பர்ல A1க்கு போகணுமெண்டா கட்டாயம் 60% கிளிக் ஆகணும், 15% யோசிச்சுதான் எழுதுவேன். இப்போ நீ ஒரு 90க்கு போறேன்னு வச்சோமே, 90க்கு நீங்க 90 எடுக்கணுமெண்டா A-level பேப்பர்ல நீங்க கிட்டத்தட்ட 80% கிளிக் ஆகணும். இதுக்கு இடையில 15 டிஃபரெண்ட், இதுக்கு இடையில 10 டிஃபரெண்ட். ரெண்டாவது இந்த மார்க்ஸ் எடுக்க கஷ்டமா அப்படித்தான் சரிண்ணே சரியா. டைம் கொஞ்சம் டைட் ஆகிற, மார்க்ஸ் கூட 75 இப்போ ஒரு மார்க்ஸ் அடிக்க நீ வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சரியானே, டைட் ஆகிற சரியானே. 80% கிளிக் ஆகணும் சரியா. ரைட். அப்போ நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவோட ஹெடஜி நம்பிய சரியா. அப்போ இந்த வீடியோ நான் எல்லாம் வந்து ஓப்பனாக தான் போட்டேன் சரியானே, எங்கிட்ட கிளாஸ் வரக்கூடிய அகலை மட்டும் வந்து போடல. ஏன்னா இதெல்லாம் பேசிக்கான விடயங்கள், அடிப்படையான விடயங்கள். தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது விஷயம் தெரியும் சரியானே. இப்போ சிங்கள மீடியத்தை எடுத்துக்கோன்னா இந்த நாலேஜ் கொஞ்சம் இருச்சு, பட் தமிழ் மீடியத்தில் பெருசா இல்லை சரி. இந்த லெவலுக்கு சிங்கள மீடியா யூடியூப்ல தேடி பாரு, இந்த லெவலு டீப்பா இந்த டைமிங்கை பற்றி பேசியே இல்லை, நீ வேண்டிய பண்ணு தேடி பாரு சரியானே. இந்த வீடியோ செய்து கிட்டத்தட்ட 3 மாசம் எடுத்தேன் இந்த ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு சரியா சரியா. அதனால வந்து எனக்கு வேறு மாதிரி அடிப்படையான விடயங்களை ப்ரைவேட்டா போட்டுவே இல்லை சரியானே, அது எனக்கு ஒரு ஜாய்க்கு சரியா. ஸோ கட்டாயம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் அது தமிழ் மீடியத்தில் கூட எல்லாருக்கும் மாதிரி விஷயம் தெரியும், எல்லாருக்கும் இந்த டவுட் வார 2026 A-level பேப்பர் செய்ய போறாங்களும் வார, இனியும் வார எல்லாருக்கும் வார. இந்த பேப்பர் நல்லா பேப்பர் லேசி தான், பட் என்ன பிரச்சனை எங்களுக்கு டைமுக்குள்ள செய்யணும்டா, எங்களுக்கு எல்லாத்தையும் யோசிச்சு செய்யலாம். 60% கிளிக் ஆகிட்டா ஆகும் சரியா. அச்சுட்டு இந்த A-level பத்தி புரிஞ்சுங்க, A-level பேப்பர் பிசிக்ஸ் பேப்பரை பத்தி புரிஞ்சுங்க சரியானே. எல்லாத்தையும் யோசிச்சு செய்ய போனா டைம் போதா, வீட்லேருந்து நான் ரெடி ஆகிக்கணும், ப்ரிப்பேர் ஆகி தான் போகணும் சரியா. அந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கோங்க, அந்த அவேர்னஸை வந்து அந்த நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும் சரியா. இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணணும் ரைட். இதோட நான் முடிப்போம்.